கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல் மெய்ப்பன் தொடர் வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஐக்கியத்தின் சார்பாக மீண்டுமாக கிறிஸ்துக்குள்ளாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் பரிமள தைலம் என்கிற தலைப்பின் கீழே கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் ஒரு தீர்க்க தரிசன பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். பாடத்திற்குள்ளாக நாம் செல்வதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் ஜபத்துக்குள்ளாக கடந்து வருவோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியில் உள்ள மனுமக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்கள் அனைவருக்கும் சேர்த்து கொடுத்து, இதோ இந்த நாளிலே வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை தியானிப்பதற்கு நீர் எங்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தும். அதோ இந்த நாளிலே உம்முடைய அன்பு சகோதரன் வாயிலாக தர இருக்கக்கூடியதான வெளியேறப்பெற்ற பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கக்கூடிய பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலப்படவும், தேவரீர் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குணலட்சணத்தை இந்த உலகத்திலே நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழவும், தேவரீர் தாமே எங்களுக்கு பரிசுத்தாவின் வழிநடத்திலே அதிகமாய் தந்தள்ள வேண்டுமா என்னிடத்தில் மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே தூது கூட வந்திருக்கும் எங்கள் அன்பு சகோதரருக்காக வேண்டுகிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். இதோ நாங்கள் கேட்டதும் கேட்க நினைத்த மறந்த சகல மன்றாட்டுகளையும் நீர் பரத்திலிருந்து நீர் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏற்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே கடந்த வாரம் பரிமள தைலம் என்கிற தலைப்பின் கீழே கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனம் பாகம் 1 என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்கள் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த அடிப்படை வேதாகம பாடங்கள் இருக்கு இல்லையா, வேதாகமத்தின் வெளிச்சங்கள். ஸோ இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய கிருபையில் எத்தனாவது கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கோம்? 40வது கிளாஸ் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்த ஒரு வகுப்புக்குள்ளாக நம்ம போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரம், அப்புறம் மிகப்பெரிய ஒரு சத்தியம். அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தலைப்பு இஸ்ரேல் ஜனங்களை பற்றின ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை, அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சரித்திரம், அதை நம்ம தொடர்ந்து நம்ம 2 பாகங்களாக நம்ம பார்க்கலாம். ஸோ பைபிளில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 விதமான இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம வாசிக்கலாம். அதில் மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள்னு ஒரு வகுப்பார், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்லி ஒரு வகுப்பார். இதெல்லாம் பேசிக் நமக்கு தெரியும். அப்புறம் மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்பிதா ஆபிரகாம், அவருடைய சந்ததின்னு சொல்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாருன்னு பார்த்தா அது நம்ம தான். நமக்கு யார் முன்னாடி இருக்கிறது அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த 2 புஸ்தகத்தையும் நம்ம கவனித்து பார்க்கும்போது, விசேஷமாக பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் யாரை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு கவனிச்சிருக்கீங்களா? அது அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதில் நம்ம நிறைய தீர்க்க தரிசனங்கள் பார்த்துட்டோம். அதே சமயத்தில் புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா? இந்த புதிய ஏற்பாட்டில் யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போது நம்மளை குறித்து தான் அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய விதம் நமக்கு தெரியும், நிறைய படிச்சிருக்கிறோம். ஓகே. ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய பிரதான திட்டம், மனுஷனை தேவன் உருவாக்கினுடைய நோக்கம் என்னன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி உருவாகிறது இல்லையா? அப்போ முதலாம் உலகத்தில் ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததி உருவாகிறதுக்கு தான் ஆதாம தேவன் படைக்கிறார். ஆனால் அது நடக்கலை. ஆனால் 2ஆம் உலகத்தில்
புரியுதுல்ல? அப்போ முதல் உலகத்தில் ஆதாம் அந்த கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தலை. ஆனால் ரெண்டாம் உலகத்தில் தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துதா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா ரெண்டாம் உலக சப்ஜெக்டில். அப்போது அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரணும்னா தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு முற்பிதா தகப்பனாக இருக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில் தேவன் ஆபிரகாமை அவர் செலக்ட் பண்ணார். இப்போ நமக்கு தெரியும் முதலாம் உலகத்தில் ஆதாம் தான் அதிகம் நேசித்த மனைவிக்காக என்ன பண்ணிட்டார்? தேவனுடைய கற்பனையில் கட்டளை விட்டு அவர் வெளியே போயிட்டார். ஆனால் ரெண்டாம் உலகத்தில் நம்ம கவனித்து பார்க்கும்போது ஆபிரகாம் தாம் அதிகம் நேசித்த மகனையே இப்போ தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்குறார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பையன் 25 வருஷம் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு 25 வருஷம் கழித்து கிடைச்ச ஒரு மகன், அது ஒரே மகன். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சோதிக்கிறார், என்னுடைய மகனே எனக்கு பலி செலுத்து. ஆபிரகாம் தன்னுடைய மகனை மனப்பூர்வமாக பலி செலுத்துறதுக்கு அங்கே மோரியா மலை கொண்டு வரார். அந்த மோரியா மலைங்கிறது எங்கே தெரியுங்களா இருக்குது? இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல் நாடு இருக்கு இல்லையா, அதில் ஜெருசலேம் பட்டணம், அந்த ஜெருசலேம் பட்டணத்தில் இருக்கிற தேவாலயம் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த தேவாலயம் இருக்கிற இடம் தான் மோரியா மலை. புரியுதுங்களா? அப்போ எத்தனை வருஷங்களுக்கு முன்னால் பாருங்கள், எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செலுத்துறதுக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். அப்போது பலி செலுத்துறதுக்கு அவர் கையை ஓங்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா, தேவதூதனானவர் மேலிருந்து கூப்பிட்டு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயந்தவன் சொல்லி நான் அறிஞ்சிருக்கேன். அதனால் நம்ம ரெண்டாம் உலக சப்ஜெக்ட்லேயே அதை நல்ல தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ தேவனுடைய சார்பாக அந்த தூதன் சொல்கிறார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். ஸோ இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியும் இல்லையா? வானத்து நட்சத்திரங்கிறது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை வாங்க போகிற ஒரு வகுப்பார், ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பான். கடற்கரை மணல் என்கிறது இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு வகுப்பார். இந்த ரெண்டு சந்ததி வர்றது தான் ரெண்டாம் உலகம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? உன் சந்ததிக்குள். அப்போ அந்த ரெண்டு சந்ததி வந்ததுக்கப்புறம் ரெண்டாம் உலகம் முடியுது. உன் சந்ததிக்குள் இந்த பூலோகம் முழுவதையும் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ தேவனுடைய மாஸ்டர் பிளான் என்ன? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் ஆசீர்வதிக்கணும். சரி, அதற்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும்போது, தொடக்கத்திலேயே தேவனுடைய ஒரு திட்டத்தில் கொஞ்சம் கவனிச்சின்னா, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுனால முதல் உலகத்தில் பாவம் வந்துச்சு. அதே ரெண்டாம் உலகத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படிச்சதுனால பாருங்கள், ஆசீர்வாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாருங்க, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறேன். சரி, அப்போது ஆபிரகாமின் நிமித்தம் இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரக்கூடிய ப்ராசஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகி அது ரெடியாகி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஆதாம் தேவன் மனப்பூர்வமாக கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம், ஆதாமை அவர் கீழ்ப்படியாமல் போனதுக்கப்புறம் அந்த மரண தண்டனைக்குள்ளே போய் கொன்றுக்கலாம் இல்லையா? ஏன் கொல்லவில்லை அப்படின்னா, ஆதாமை தேவன் ரொம்ப ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். ஸோ ஆதாமை நேசிக்கிறார்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒட்டுமொத்த உலக சந்ததியவே நேசிக்கிறார் என்று பொருள் இல்லையா? சரி, அப்போது நமக்கு நல்லா தெரியும், அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மூன்றாம் உலகம் என்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ளே உயிரோடு எழுப்பி அவங்க இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்க போகிறாருங்கிறது தான் தெய்வீக திட்டம். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நல்லா கவனிச்சு பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் ஆபிரகாம். ஸோ தேவன் ரெண்டாம் உலகத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை அவர் தெரிந்தெடுத்து இல்லையா, அவருக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வச்சு அதில் அவர் ஜெயித்து அதுக்கப்புறம் ஆபிரகாமிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கு
அதாவது மாம்ச பிரகாரமாகவே இருக்கக்கூடிய அவருடைய சந்ததிக்கு அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்கிறது தேவனுடைய திட்டம். இப்போ நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேசிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம். ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்தாங்க. அப்போது 12 பேர் 12 கோத்திரமாக ஆனார்கள். சரியா? அப்போது இந்த யாக்கோபுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் தேவன் என்ன பேர் வச்சார்? பேர் மாற்றினார்னா இஸ்ராயேல் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் கூட இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. யாக்கோபுக்கு தேவன் வச்ச பேர் என்ன? இஸ்ராயேல். ஏற்கனவே இந்த சேஷ்டபுத்திர பாகம் சப்ஜெக்டில் பார்த்தோம். யாக்கோபுனால எத்தன்னு சொல்லி பழகிட்டாங்க நம்ம மக்கள். ஆனால் தேவன் வைக்கிறார் பாருங்க, இஸ்ராயேல். இஸ்னா மனுஷன், ஈஷா. ரா அப்படின்னா போராட்டம், ஏல்னா தேவன் அர்த்தம். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவன், அதுதான் அவனுடைய அர்த்தம். சரியா? ஸோ இந்த யாக்கோபுனுடைய சந்ததி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதே இஸ்ரேல் ஜனங்கள் ஹிஸ்ட்ரியிலேயே தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் வர்றதுன்னு நம்ம பார்த்தோம். வானத்து நட்சத்திரம் இல்லையா? இந்த வாய்ப்பு முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அதை அவங்க மறுத்ததுனால, அசட்டை பண்ணதுனால இப்போ அந்த வாய்ப்பு யாருக்கு வந்தது? புறஜாதிகளுக்கு வந்தது. ஆனால் நமக்கு நல்லா தேவனுடைய திட்டம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா? இப்போது தேவன் ஒவ்வொரு ஜாதிகளையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கும் போதே ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை வரணுங்கிறதா அவருடைய சித்தம். அதனால தான் மல்கியாவில் ஏற்கனவே படித்தோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவருக்குள் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஆபிரகாம்லேருந்து வெளியே வர்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள். நமக்கு அந்த பெரிய ஹிஸ்ட்ரி தெரியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமுக்குள்ளே எங்கே போயிட்டாங்க? யோசேப்பு நிமித்தமாக எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. ஒரு 195 வருஷங்கள் எகிப்தில் ஊறிட்டாங்க. விக்கிரகாராதனை, முரட்டாட்டம், புரியுதுங்களா? தவறான கொள்கைகள், கோட்பாடுகள், குணலட்சணங்கள் எல்லாத்துலையும் என்ன ஆகிட்டாங்கன்னா ஊறி போயிட்டாங்க. அதனால தான் 40 நாள் மேலே போயிட்டு வர்றக்குள்ளே கண்ணுக்குட்டி வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவங்களுக்கு ஒரு 10 கட்டளை கொடுத்தார் இல்லையா? கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறர்களை இச்சையாதிருப்பாயாக. சில வசனங்கள் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த மாதிரி இது செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் அதை செய்துட்டு இருந்தாங்களா? அதை பற்றி கவலையப்படாமல் செய்துட்டு இருந்திருக்காங்க பாருங்கள். அப்போது எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். அதனால தான் அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்கிற ஒரு விஷயத்தை தேவன் மோசே மூலமாக கொஞ்சம் கடுமையாக தான் கொடுத்தார். இதை செஞ்சின்னா பொழைச்சிக்குவேன், இதை நீ தப்பு பண்ணிட்டீன்னா நீ செத்துருவேன்ட்டார் இல்லையா? நான் சொல்கிற நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் நீ பிழைப்பாய், இல்லைன்னா சாவாய். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அவ்வளோ முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட ஜனங்கள் எகிப்தில் ரொம்ப ரொம்ப அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த முறையிடும் சத்தம் நம்ம யாத்திராமத்தில் படிச்சிருக்க முடியாது. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாரு, எகிப்தின் ராஜா மரித்தான், இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார். முறையிட்டுனா அவங்களுக்குள்ள புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அப்போ தேவன் என்ன பண்ணாராம்? அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபும் போடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் அவர்களை கண் நோக்கினார். பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக மாறுது பாருங்கள். அடிமையாக இருந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ராஜாக்களை போல வனாந்தரத்தில் வராங்க. இவங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் தேவன் கொடுக்குறார். பலமுறை சப்ஜெக்ட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது இவங்க போனது தான் வனாந்தரம். ஆனால் ஒரு பங்களாவுக்குள்ளே என்னென்ன வசதி இருந்ததோ அத்தனை வசதிகளும் அங்கே தேவன் செய்து கொடுக்குறார். காரணம், அந்த முற்பிதாக்கள் மேலே தேவன் வைத்த அன்பு. அவங்க பிள்ளைங்க. இப்போ தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, இவங்கெல்லாம் என்னுடைய தாசன் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. பரவாயில்ல, முரட்டாட்டம் பண்ணால் கூட இவங்களெல்லாம் சில தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் கொடுத்து ஏதோ திருத்தருக்கு ட்ரை பண்ணலாம். தேவன் அதுதான் தொடர்ந்து அதை செய்துட்டு இருந்தார். அப்போது இவங்களை கூப்பிட்ட தேவன் எவ்வளோ பராக்கிரம் உள்ளவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே செங்கடலை பிளந்து காட்டுறாங்க. மகா பெரிய அதிசயம்.
நம்ம சில வசனங்கள்லாம் நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த ஜனத்துக்கு செய்த மாதிரி வேற எந்த ஜனத்துக்குமே செய்ததில்லைன்னு வசனம் இருக்கு. அவ்வளோ நன்மைகள் தேவன் செய்கிறார். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவர்கள் பரிசுத்தமாகணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதனால தான் சீனாய் மலையில் கொண்டு போய் நிறுத்தி இவர்கள் பரிசுத்தமாவதற்கு தேவையான சில சட்டதிட்டங்களை நியாயப்பிரமாணங்களாக அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை, முரட்டாட்டம் பண்ணிட்டு திரிஞ்சாங்க. அப்புறம் ஆரோனை வச்சு கண்ணுக்குட்டியை வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா ரொம்ப தவறான நிலைமைக்குள்ள, அதாவது தேவனுடைய கைடன்ஸில் இருக்கும்போதே தவறாக தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களை வழி நடத்துறதுக்கு, இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். அப்புறம் இவங்க பிரயாணப்படும்போது சாப்பாடெல்லாம் போய் விளைவிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே வேறு ஒரு சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தேன் சங்கீதத்தில் எழுதுகிறார். எங்கேயோ ப்ரிப்பேர் பண்ணி தேவதூதர்கள் ஒரு பெரிய பெட்டாலியன் மாதிரி வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுக்காக. லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக எத்தனை ஆயிரக்கணக்கான தூதர்கள் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மன்னா அங்கே போடப்படும். இவர்கள் எடுத்துகிட்டு போய் அதை இடித்து அப்பமாக சுட்டு சாப்பிட்டாங்க. அப்புறம் இல்லையா, அந்த கறி ஆசை, மாமிச ஆசை வரும்போது அவருடைய டென்ட்லேயே அந்த என்ன விழுந்துச்சு, அந்த காடைகள், அது எப்படி கால் வரைக்கும் இல்லையா, எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்கன்ட்டான். இவ்வளவு நன்மைகளை செஞ்சு தான் சீனாய் மலையில் கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம். இப்போ வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். இந்த வசனம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வசனம், கவனிக்கலாம். இப்போ அவர் என்ன சொல்றார், நான் சொல்றபடி மட்டும் நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் சகல ஜனங்களிலும் நீங்கள் தான் எனக்கு சொந்த சம்பத்து, இந்த பூமியெல்லாம் என்னோடது, நீங்கள் எனக்கு ஆசாரி ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாக இருக்கிறீங்க. பரிசுத்த ஜாதி, யூ ஆர் மை ஹோலி நேஷன் அப்படின்னாரு. ஏன்னா அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே ஒரு தேசம் மாதிரி வெளியே வந்தாங்க. 70 பேர் உள்ளே போனாங்களாம் எகிப்துக்குள்ளே. வெளியே வரும்போது 30 லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க, 24 லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க. ஒரு கணக்கு தான். எப்படின்னு சொல்கிறீங்க, 30 லட்சம் பேர் 24 லட்சம் பேருன்னு? 6 லட்சம் புருஷர்கள்னு பைபிள் இருக்குது. அப்போ 6 லட்சம் மனைவிகள், 12, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த கணக்கு தான் 24 லட்சம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம் இல்லையா, அந்த அடிப்படை. ஓகே, அப்போ இத்தனை ஜனங்களையும் தேவன் வெளியே ஒரு ஹோலி நேஷன் சொல்கிறார், பரிசுத்த ஜாதி. இத்தனை பேரும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். ஒரு கண்டிஷன், நான் சொல்கிறபடி மட்டும் கேட்டு நடக்கணும். ஏன் அந்த மாதிரி? ஏன்னா அவங்க அப்படி நடக்க மாட்டாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஜனங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் என்ன சொன்னார், நீங்கள் சொல்கிறபடி மட்டும் கேட்டு நடத்தீங்கன்னா உலகமே என்னோடது, ஆனால் நீங்கள் என்னோட பிள்ளைகள் அப்படின்னார் இல்லையா. பூமியெல்லாம் என்னோடது, ஆனால் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதும்போது பாருங்கள், 147ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யாக்கோபு இஸ்ரேல் ரெண்டு ஒன்று தான் ஞாபகத்தில் வச்சுங்க. அவங்களுக்கு தம்முடைய வசனங்களையும் தம்முடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் அறிவிக்கிறார். அடுத்த வசனம், அவர் வேற எந்த ஜாதிக்கு இப்படி செய்ததில்லை. பாருங்க, உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை கோடி ஜாதி இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை தவிர இவங்களுக்கு செய்த மாதிரி வேறு எந்த ஜாதிக்கு செய்தது. நம்மளாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அப்படியே வெயிலில் போகும்போது திடீர்னு நமக்கு மேலே மட்டும் ஒரு மேகம் அப்படியே வந்துருச்சுன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஊரே போய் சொல்லிடுவோம், பார்த்தீங்களா எனக்கு தேவன் மேகஸ்தம்பத்தில் அப்படியே நான் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் என்ற பைக்குக்கு மேலே ஒரு மேகம் போயிட்டு இருந்தது. உடனே அதையும் 4 பேர் ரொம்ப பெருசாக பேசுவாங்க இல்லையா. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது நார்மலான மாதிரி இருந்தது. பாருங்கள், எவ்வளோ ஒரு அப்நார்மல் கைடன்ஸ் அவங்களுக்கு, தெய்வீக ஒரு கைடன்ஸ். ஓகே, அந்த அளவுக்கு இருந்தது. காரணம், ஏன் தேவன் இவ்வளவு தூரம் அவங்கள அன்பு செலுத்துகிறார்? ஆபிரகாம். இன்னொரு விஷயம் கவனிங்க, ஆபிரகாம் மேலே வைத்த அன்பு நிமித்தமாக மட்டும் இஸ்ரேல் ஜனங்க மேலே அன்பு செலுத்தலை, இஸ்ரேல் ஜனங்க மேலேயே தேவன் ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அதுதாங்க ஆச்சரியம், இஸ்ரேல் ஜனங்க மேலேயே. அதனால தான் தொடர்ந்து அவங்களுக்கு பின்னாடியே போகிறாங்க.
என்னென்னவெல்லாம் கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிறார். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ என்னென்னா, கானான் தேசத்துக்கு போயிட்டாங்க. மோசே பாதி வழியிலேயே அவருடைய கோர்ஸ் முடியுது. இப்போ யோசுவா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிறந்தவங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கானான் தேசத்தை பிரித்து கொடுக்குறாங்க. நியாயாதிபதிகளின் காலம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நியாயாதிபதி யோசுவா. அதுக்கப்புறம் நிறைய நியாயாதிபதிகள்லாம் வந்தாங்க. கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு நியாயாதிபதி அப்படிங்கிற வார்த்தையே ஒரு ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜனங்க எப்படி இருக்கணும் இல்லையா? கோர்ட்டில் தானே ஜட்ஜஸ் எல்லாம் இருப்பாங்க. எனக்குரிய 450 வருஷம் அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்து தான். அப்போது ஒரு ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருப்பாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க? எப்படி இருந்திருக்கு வேணும். ஆனால் எப்படி இருந்தாங்க பாருங்கள். வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 21:25. அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எல்லாம் இஷ்டத்துக்கு இருந்திருக்காங்க, யாரும் கேட்குறக்கே ஆள் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதிகளெல்லாம் போய் ராஜாக்களை வணங்குறதும் அவங்களுக்கு தூபம் காட்டுறதும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஆசை வருது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. உடனே சாமியால்ட்டு போய் எங்களுக்கு இப்போ ஒரு ராஜா வேணும், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ராஜா வேணும். உடனே சாமியல் போய் தேவன்கிட்ட சொல்கிறார். தேவன் சொல்கிறார், இத்தனை நாள் நான் தான் உங்களுக்கு ராஜாவாக இருந்தேன், என்னை தள்ளிட்டு இன்னொரு ராஜா கேட்குறாங்களா? சரி, நான் நேசித்த பிள்ளைகள், சரி கொடுக்குறேன் சொல்லி ராஜாக்களையும் கொடுத்தார். பாருங்கள், ராஜாக்களையும் கொடுக்குறாங்க. அதில் நம்ம கவனித்து பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, முதல் ராஜா சவுல், ரெண்டாவது ராஜா தாவீது, மூன்றாவது ராஜா சாலமோன். நம்ம 3 பேரும் 40 வருஷம் அரசாள்றாங்க. ஏன் தேவன் ராஜாக்களை அனுமதிச்சார் அப்படின்னா, ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்த்து அல்லது ராஜாக்கள் சொல்லி திருந்துவாங்கன்னு பார்த்தார். என்ன பிரச்சனைன்னா, இந்த 3 ராஜாக்களுமே ஏதாவது ஒரு வகையில் விழுந்து போயிட்டாங்க. தனியாக ஒரு பாடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பு உண்டு. ஆனால் ஜெனரலாக கவனித்து பார்த்தீங்கன்னா, சவுல் நல்லா தான் இருந்தால் அவருக்கு ஒரு ஆவி வந்தது. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சார், பத்சேபாளுடைய விஷயத்தில் விழுந்துட்டார். சாலமோன் நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணி மனைவிகளை திருப்திப்படுத்துறதுலேயே போயிட்டார். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க 3 ராஜாக்களும் 12 கோத்திரத்தை 40 வருஷங்கள் ஒன்றா வச்சு அரசாண்டாங்க. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் அந்த 12 கோத்திரம் 2ஆக பிரிஞ்சு, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி தான் இல்லையா? யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாக பிரிஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. பிச்சை 10 கோத்திரம் தனியாக போயிட்டாங்க. ஸோ ஏறக்குறைய 517 வருஷங்கள் இவங்களுடைய அரசாட்சி. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேலில் 12 கோத்திரம், அதில் யூதா பெஞ்சமின் கோத்திரம் 2 தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் 10 கோத்திரம் தனியாக பிரிஞ்சாங்க. யூதா கோத்திரத்தினுடைய முதல் ராஜா சாலமோனுடைய மகன் ரெகோபெயாம், ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இஸ்ரேல் கோத்திரத்தினுடைய முதல் ராஜா சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம். இந்த பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 2 ராஜ்யம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உதயம் ஆயிடுச்சு, 2 கவர்மெண்ட். ஸோ இந்த யூதாவில் யூதா பெஞ்சமின் கோத்திரம் 2 கோத்திரம், இந்த பக்கம் 10 கோத்திரம். இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை யூத ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். யூதா பெஞ்சமின் கோத்திரத்தை யூத ராஜ்யம், யூதா அதனுடைய பேஸ் பண்ணியிருக்கலாம் யூத ராஜ்யம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சில தீர்க்க தரிசனங்களில் யூத ராஜ்யத்துக்கு ஒரு தீர்க்க தரிசி போனார் அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் படித்தோம்னா என்ன புரிஞ்சுக்கணும், யூதா பெஞ்சமின் கோத்திரம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். இவங்களும் ஒரு கவர்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம் அப்படின்னு பேர். புரியுதுங்களா? அப்போ இஸ்ரேல் ராஜ்யம்னா 10 கோத்திரம்னு அர்த்தம். இப்போ யூத ராஜ்யத்துக்கு ஏற்கனவே 12 கோத்திரம் இருந்த ஒரு தலைநகரம் ஜெருசலேம், அதுதான் கேபிட்டல். ஆனால் 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்கேட்டர்டாகி போனதுனால சமாரியா அவங்களுக்கு தலைநகராக ஆச்சு. எல்லாம் ஹிஸ்ட்ரி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி மறுபடியும் கவனிக்கலாம். இந்த 2 கோத்திரம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு இல்லையா? அதில் 10 கோத்திரம் இவங்க அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது வடக்கு பக்கம் இருந்து ஒருத்தன் வந்தான், அசீரிய நாட்டு ராஜா சல்மனாசர். அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த 10 கோத்திரத்தை சிறை பிடிச்சிட்டு போய் அவங்க நாட்டில் எல்லா ஜாதியோடையும் கலக்க வச்சுட்டான். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நம்ம பைபிள் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. மிச்சம் 2 கோத்திரம் கொஞ்சம் ஆச்சாரமாக இருந்தாங்க இல்லையா, அந்த யூதா,
அவங்களும் கொஞ்ச நாள் சோரம் போனதுனால வடகிழக்கிலிருந்து தேவன் வந்து நேபுகாத் நேச்சார் என்கிற பேரரசனை வரவழைச்சு என்ன பண்ணார்னா அவர்களும் பாபிலோனுக்கு ஒரு 70 வருஷம் சிறைப்பட்டு போனாங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து இதனுடைய தொடர்ச்சியை நம்ம 5ஆம் உலக பேரரசுன்னு ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்கோம் இல்லையா. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அப்போ பாபிலோன் ராஜ்யம் இருந்தது. அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷிய ராஜ்யம், அந்த பொண்ணு தலை பொண்ணு, அந்த அதாவது அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால் பகுதி இரும்பு, ஒரு கனவு ஞாபகம் இருக்கா? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் அதே தான். ஸோ அந்த கனவு நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கனவுடைய அர்த்தமும் தெரியும். இந்த பாபிலோனுங்கிறது முதல் தலைங்கிறது பாபிலோன் ராஜ்யம், அந்த மார்பும் புயங்களும் மேதோ பெர்ஷிய ராஜ்யம், வயிறும் தொடையும் கிரேக்க ராஜ்யம், அந்த கால் பகுதி இரும்பு ரோம ராஜ்யம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அந்த வல்லரசுகள் எல்லாம், அதாவது இது கடைசியில் இது வரைக்கும் நம்ம அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம், ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு மகா பெரிய பிரச்சனையை குறித்து பார்த்தோம். ஸோ அன்புக்குரிய சகோதரர், இப்படியே இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ரெண்டாக இப்படி ஸ்கேட்டர்டாகி போயிட்டாங்க. அப்படி போகும்போது தேவன் என்ன செய்கிறார்னா அநேக தீர்க்க தரிசிகளை அவர்களுக்கு அனுப்பினார். அவங்க நல்லா ஆகிறதுக்கு இல்லையா, அவங்களை எச்சரிப்பதற்கு. ஏசாயா முதல் மல்கியா தீர்க்க தரிசி வரை தேவன் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தார். ஏசாயாவிலிருந்து சகரியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தீர்க்க தரிசிகள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2 கோத்திரத்துக்குமே, ஒரு சிலர் 10 கோத்திரத்துக்கு போனாங்க, ஒரு சிலர் 2 கோத்திரத்துக்கு போனாங்க. அதிகமாக 2 கோத்திரத்துக்கு தான் போனாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நிறைய சொன்னாங்க, ஆனால் யாரும் கேட்கல. கடைசியாக மல்கியா தீர்க்க தரிசி யாருக்காக அனுப்பப்பட்டார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஆசாரியர்கள் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள திருத்தருக்காக அனுப்பப்பட்டார். கடைசியில் ஆசாரியர்களையும் திருந்தலை. இப்போ எல்லாரையும் அனுப்பிச்சதுக்கு பிறகு தான் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து நிற்கிறார். பிதாவாகிய தேவன் சொல்கிறார் மேலிருந்து, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் காரியமாய் போவார் என்று, யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தம்முடைய மைண்டில் அவர் சொல்லும்போது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இங்கே தாங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்குறார் இல்லையா. இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் சாகிறதுக்குன்னே வரார், சாகிறதுக்குன்னே இல்லையா. மரணத்தை ருசி பார்க்கும்படி வசனம் இருக்கு, படிச்சிருக்கோம் இல்லையா. நம்மளாம் பிரியாணி ருசி பார்ப்போம், ஜிலேபி ருசி பார்ப்போம். கிறிஸ்து இங்கே எதுக்கு வந்திருக்காராம்? மரணத்தை ருசி பார்க்கறதுக்கு வந்திருக்காராம், உலக ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழே வந்தார். கீழே வரும்போதே தேவன் சொல்லி தான் அனுப்பினார், எல்லாருடைய கண்களையும் மூடிருந்தார். கிறிஸ்துவும் வந்து என்ன பண்ணார்னா எல்லாருடைய கண்களையும் மூடினார். எப்படி மூடினார் ஞாபகம் இருக்கா? எப்படி மூடினார்? அவர் உவமைகளாக பேசினார். அதனால் அந்த ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல. சீஷர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி பேசினார். அதான் அந்த அழைப்புக்குள்ளே தான் இப்போ நாமளும் வந்திருக்கோம். ஸோ ஒரு 3.5 வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய உன்னதமான ஊழியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் யாருங்கிறதை வெளிப்படுத்தினார், தன்னுடைய பிதா யாருங்கிறதை வெளிப்படுத்தினார். தான் எதற்கு வந்தேன், அந்த நோக்கம், தேவனுடைய திட்டம், அந்த ஜனங்களுடைய அழைப்பினுடைய மேன்மை எல்லாவற்றையும் சொல்லிட்டு தான் வந்தாருங்க. ஒன்றும் கேட்கவே இல்லை இந்த ஜனங்க. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சாகிறதுக்கு முன்னாடி அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37 வசனம். எருசலேமே எருசலேமே. போதும், ஒரு நிமிஷம். ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க. எருசலேமே எருசலேமே 2 தடவை. ஏன் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள், யூதா பெஞ்சமின் கோத்திரம் அவங்களும் இஸ்ரேல் ஜனங்க தான், 10 கோத்திரம் இஸ்ரேல் ஜனங்க தான். ஆனால் 2ஆ பிரிஞ்சுட்டாங்க இல்லையா. அந்த 2ஆ பிரிஞ்சதுனால அவங்களுக்கு அட்ரஸ் பண்றார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளே. பார்த்தீங்களா, கல்லெறிகிறாங்களா. அப்புறம் வாசிக்கலாம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ, அந்த எத்தனை தரமோட தான் இவ்வளோ நேரம் பார்த்ததுங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ பாருங்க, அவங்களுக்கு நியாயாதிபதிகள் கொடுக்குறார், திருந்தல. ராஜாக்கள் வேணுங்கிற போது ராஜாக்கள் கொடுக்குறார்,
திருந்தல. தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறார், அவங்களையும் கொலை செய்கிறாங்க. கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இப்போ அந்த நிலைமைக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி சொல்கிறார். நம்ம ஏற்கனவே சேஷ்ட புத்திர பாகம் அந்த சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் இல்லையா? கோழி தன் குஞ்சுகளை சிறைகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ நான் கூட்டி சேர்த்து கொள்ள மனசாக இருந்தேன். உங்களுக்கு மனசு இல்லாமல் போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோழியினுடைய அந்த ஹேபிட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது எப்போ தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும்னா சாயங்காலம் ஆகும், இருட்டும். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மகாபெரிய இருட்டு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு தண்டனையின் காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அவர்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாராம், ஒரு தாயை போல. ஆனால் அவங்க அடங்கவே இல்லை. அதனால் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்கள் வீடுன்னா உங்கள் தேசமே என்ன ஆகிடும், அழியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லிட்டார். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று நீங்கள் சொல்லும் அளவு. இந்த வசனத்தை மட்டும் கொஞ்சம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பின்னாடி நிறைய சப்ஜெக்ட்டுக்கு இந்த வசனம் பொருந்தும். நான் கர்த்தருடைய நாமத்தினால தான் வந்திருக்கேன், ஆனால் என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒரு நாள் சொல்லுவீங்க, எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்களோ அவருடைய நாமத்தில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை மேன்மைப்படுத்துவீங்க. அது வரைக்கும் என்னை பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னார். தான் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார். இனிமேல் என்னை பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய கோர்ஸ் முடிக்கிறார். மரித்து உயிர் தெழுந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போயாச்சு. இந்த மகா பெரிய சரித்திரத்தினுடைய முதல் எபிசோட் முடியுது. இப்போ என்னைக்கு கோழி செத்து போச்சோ அன்னைக்கே அந்த குஞ்சுகள் என்ன ஆயிடுச்சுங்க, அனாதை. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு பராமரிப்பே இல்லாத ஜனங்களாக தேவனுடைய திட்டத்துக்குள்ளே போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அழிவு ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பின்னால் நிறைய கலகங்கள், இது பெரிய ஹிஸ்ட்ரி அங்கே நடந்தது. இஸ்ரேலில் நிறைய பிரச்சனைகள், கலகங்கள், ஊழியங்கள், அது நிமித்தம் வந்த பிரச்சனைகள், ரோமன் கவர்மெண்ட்னால் வந்த சிக்கல் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிபி 70வது வருஷத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிச்சிங்கன்னா, தீத்து ராயன் டைட்டஸ் அப்படிங்கிற ரோம பேரரசனுடைய அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு மகா பெரிய படை எடுத்துகிட்டு வரான் இஸ்ரேல் மேலே. புரியுதுங்களா? இஸ்ரேல் மேலே படை எடுத்து வந்து எப்படி துரத்துனான் தெரியுங்களா இஸ்ரேல் ஜனங்களே. அப்போ ஏன் அவன் படையெடுத்து வர்றான் அப்படின்னா, அந்த டைமில் வந்து கிபி 30 கிறிஸ்துவுக்கு பின்னாடி எல்லாம் நிறைய வந்து இந்த கலகக்காரர்கள் எழும்பிட்டாங்க ரோமன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக. நமக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்லேயே ஒருத்தர் வந்து இந்த தீவிரவாத கும்பலிருந்து வந்தவர் தான். செலோத்தே எனப்பட்ட சீமோன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜீலாட்ஸ்னு செலோத்தே, இந்த ஜீலாட்ஸுங்கிறதே ரோமர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய தீவிரவாதிகளுடைய ஒரு பேர். அதிலிருந்து வந்தவர் தான் செலோத்தே எனப்பட்ட சீமோன், படிச்சிருக்கலாம். அப்போது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக நிறைய கலகம் வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிட்டே இருக்குது. அது மெயினாக யாருன்னா இங்கே யூதர்கள் தான் இப்படி பண்ணுறாங்க. அதனால் அந்த ரிப்போர்ட் அதிகமாக போக போக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜனங்கள் கம்ப்ளீட்டாக ஒழிச்சு காட்டணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், ஒரு பெரும் படை அனுப்பிச்சிட்டான். இஸ்ரேல் தேசத்து மேலே வந்தாங்க, ஜெருசலேம் மேலே வந்தாங்க. பாருங்கள், ஒரு யூதன் கூட அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்காதபடிக்கு தனித்தனியாக அடித்து உலகமெங்கும் விரட்டினாங்களாம். அது எப்படி தெரியும், ஓடணுமா, இந்த 144 போடுறாங்களே அந்த சட்டம், அதெல்லாம் அங்கே வந்து ரோமன் கவர்மெண்ட்டில் வந்தது தான். தன்னுடைய பெண் பிள்ளைகளோடு ஓடும்போது நீ தனியாக ஓடணும், கூட யாரையும் கூட்டிகிட்டு ஓடக்கூடாது. அப்படி அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. ஜனங்கள் பயந்து உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. அதுவும் நார்த் சைடு தான் அதிகமாக போனாங்க உலகமெங்கும். இதைத்தாங்க ஆண்டவர் சொன்னார், இதோ உங்கள் வீடு என்னாகும், பாழாக்கி விடப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவருடைய மரணத்திலிருந்து ஆரம்பிச்சதுங்க. இந்த பாழாக்குதல்ங்கிறது ஸ்டார்ட் ஆகி கிபி 70 அதனுடைய உச்ச கட்டத்துக்கு போச்சு. ஒரு மகா பெரிய தண்டனைக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்க போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் தேவன் வந்து அவங்கள உள்ளங்கையில் வச்சு தாங்கிட்டே இருந்திருக்காரு எத்தனை வருஷங்கள். ஸோ இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. பின்னாடி நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அதுக்குரிய டீட்டெயில் கொடுப்போம் கட்டாயமாக. அப்போது இவர்களுக்கு தேவன் எவ்வளோ நாட்கள் ஒரு நல்ல ஃபேவர் கொடுத்துருக்கார், ஒரு நன்மை செய்திருக்காருன்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய மரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் தான் இவங்கெல்லாம். என்னைக்கு யாக்கோபு என்கிற முற்பிதா இறந்து போகிறாரோ அப்போவே இஸ்ரேல் ஜனங்களை தேவன் டேக் ஓவர் பண்ணுறார், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தார். புரியுதுங்களா? அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும்போதே அவங்களுடைய கூக்குரலை கேட்குறார். யாக்கோபு இருக்கிற வரைக்கும் யாக்கோபு அவர்களுக்கு ஒரு முற்பிதாவாக இருந்தார். என்னைக்கு யாக்கோபு மரிச்சாரோ அன்னைக்கே தேவன் அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரார். எது வரைக்கும் தெரியுங்களா? பாருங்கள், யாக்கோபுக்கு அப்புறம் அவர்களுக்கு நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவங்க மத்தியில் வந்து பாருங்கள், அவருடைய மரணம் வரைக்கும், கிறிஸ்து தன்னுடைய மரணம் வரைக்கும் அவங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனசாக இருக்கார். இது வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். பர்டிகுலராக எத்தனை வருஷங்கள் தெரியுங்களா? 1845 வருஷங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யாக்கோபுடைய மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் தேவன் அவர்களை ரொம்ப பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்தார். இயேசு கிறிஸ்துடைய மரணம் வந்ததுக்கப்புறம் கோழி செத்துருச்சு தாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைகள் குஞ்சுகள் என்னதான் அனாதைகள் தான், அப்படி போயிட்டாங்க. அவங்களுக்கு தண்டனையின் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். 2000 வருஷமாக இந்த இஸ்ரேல் ஜனங்க எப்படி தெரியுங்களா இருந்தாங்க? சிதறடிக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, அனாதைகளைப் போல, தந்தை இல்லாத பிள்ளைகளைப் போல, நாய்களைப் போல இந்த பூமியில் பீறப்பட்டார்கள். உலகமெங்கும் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. அப்போது இந்த சரித்திரத்தை நம்ம உற்று கவனிக்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளிட்டாரோ, அவ்வளோதானே, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி முடிஞ்சுதா? இப்படி ஒரு சிந்தனை சிந்திச்சோம்னா அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விடை கொடுக்கிறார். ரோமர் 11:1. இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. ஒரு முக்கியமான ஹிஸ்டரி நமக்கு சொல்றார், ஒரு சரித்திரம், ஒரு சத்தியம். இல்ல, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரு ஆழமான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? நீங்கள் வீட்டில் தேடி பார்த்து அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. சரியா? தேவன் ஒரு முறை ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டா அதை எத்தனை தலைமுறை வரைக்கும் காப்பாற்றுவாராம்? 1000 தலைமுறை வரைக்கும் காப்பாற்றுவார். பைபிளில் வசனம் இருக்குது. படிச்சிருக்கீங்களா? படித்து பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி பார்த்தா இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? ஒரு சந்ததி அப்படின்னா ஒரு ஜெனரேஷன் 100 வயசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் 40 தலைமுறை தான் ஆயிருக்கு. 4000 வருஷம் ஆயிருக்கு. 40 தலைமுறை. இன்னும் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கே எவ்வளோ தலைமுறை பாக்கி இருக்கா? 960 தலைமுறை இன்னும் பாக்கி இருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. தேவனுடைய மகா பெரிய கிருபை பாருங்க. அப்படின்னா தேவன் அப்படி தள்ளி விட்டுருப்பாராம். சரி, தள்ளி விடல, இப்போ தான் எல்லாம் ஸ்கேட்டர்டாகி போயிட்டாங்களே, இப்போ என்ன அடுத்தது என்ன என்று சொல்லி நம்ம கவனிச்சோம்னா அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 15:16. எப்படி எனில் மற்ற மனுஷரும், கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். தயவுசெய்து இதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுங்க. அடுத்த பார்ட்டுக்கு இது முக்கியமான வசனம். செகண்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். எப்படி எனில் மற்ற மனுஷரும், அப்புறம் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும், என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு தான் முக்கியமான வசனம். எல்லா ஜனங்களும் ஒரு டைம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி ஆகணுமா? அப்படி ஒரு டைம் வரப்போகுதுங்கிறார். எப்போ தெரியுமா? அதை தேடும்படிக்கு இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன்? எடுப்பித்து அதன் பழுதாய் போனவைகளை எல்லாம் மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் தான் வசனம். இது என்னன்னு புரியுதுங்களா? விழுந்து போன தாவீதின் கூடாரம். தாவீதின் கூடாரம்னு தாவீது கீழே தான் எல்லா ஜனங்களும் 12 கோத்திரமும் அவர் கீழே தான் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
தாவீதுடைய அரசாட்சியில் தான் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வடைந்த ஒரு சூழ்நிலை. நிறைய காரணம் இருக்குது தாவீதினுடைய விஷயங்களை. அப்போது விழுந்து போன தாவீதின் கூடாரம் யார் சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாருன்னா, திரும்பி எடுப்பித்து நான் கட்டுவேன். இப்போ எல்லாம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க, மறுபடியும் அவங்கள திரும்பி கொண்டு வந்து எந்த ஸ்தானத்தில் நின்னாங்களோ அங்கே நிலைநிறுத்துவேன். எதுக்கு தெரியுமா? அதான் முந்தின வருஷம் வசனம் படித்தோம் இல்லையா? என்ன வசனம் படித்தோம்? எப்படி எனில் மற்ற மனுஷரும் மற்ற எல்லா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி. அப்போ எல்லாரும் உண்மையான கடவுளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தேடுவதற்கு ஒரு டைம் தேவன் வச்சுருக்காருங்க. அந்த டைம் வரணும்னா புரியுதுங்களா? இந்த உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் அவருடைய ஸ்தானத்தில் வந்து நிலைநிறுத்தப்படணும். வந்து நின்னாங்கன்னா என்னமோ ஒன்று தேவன் பண்ண போகிறார். அது என்னங்கிறத அடுத்த சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். அப்படி பண்ணும்போது எல்லா ஜனங்களும் உண்மையான தேவனையும் அவர் குமாரனையும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படின்னா இப்போ இஸ்ரேல் ஜனங்க தண்டனையில் இருக்கிறாங்களா இல்லையா என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுத்த விதம் கொஞ்சம் கவனிங்க. எரேமியா 16:17 வாசிக்கலாம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்க பண்ணின அக்கிரமம் என் கண்ணு முன்னாடியே இருக்குதுங்கிற. ரொம்ப சிம்பிளா நான் புரியுறமா சொல்றேன். அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், என் கண்ணு முன்னாடி இருக்கிறதுனால முதலாவது அவருடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னார். அவன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சிச்சு, அக்கிரமம் என் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டான், அதனால அவங்களுக்கு நான் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன்னார். இந்த இரட்டிப்பாயின்னு நமக்கு எப்படி நம்ம தமிழ் ஸ்லாங் எப்படி ஞாபகத்துக்கு வந்து ரெட்டை மடங்கு மாதிரி ஞாபகத்தில் இருக்கும். ஆக்சுவலாக அந்த வார்த்தை அந்த அர்த்தம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கலாம். இரட்டிப்பு அப்படின்னாலே அதனுடைய எப்ரேய பதம் வந்து மிஷ்னே. கவனிங்க, MISHNEH. ஸோ மிஷ்னேன்னா ஈக்குவல் போர்ஷன் அர்த்தம். ஈக்குவல் அல்லது சேம் போர்ஷன். என்ன சேம் போர்ஷன், என்ன ஈக்குவல் போர்ஷன் அப்படின்னா, நீ எத்தனை நாள் என் கண்களுக்கு முன்னால் நீ தவறு பண்ணியோ அதுக்கு ஈக்குவலாக நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதுதான் தேவனுடைய நீதி, சரி கட்டுறது. நல்லா புரிஞ்சுங்களா? அப்போது எத்தனை நாள் இந்த ஜனங்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நான் சொல்கிறது கவனிங்க, எத்தனை நாள் ஜனங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், எத்தனை நாள் தேவன் இவங்களுக்கு நன்மை செஞ்சாரோ அத்தனை நாளும் தப்பு பண்ணாங்க. அப்படின்னா தேவன் எப்பிருந்து அவருடைய நன்மையை ஆரம்பிக்கிறார்? அதான் அப்படியே பார்த்தோம். யாக்கோபுடைய மரணம் என்னைக்கு நிகழ்ந்ததோ அன்னைக்கே தேவன் இஸ்ரேல் ஜனங்களை டேக் ஓவர் பண்ணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய பராமரிப்பு கொடுத்தார். 1845 வருஷங்கள். கவனிங்க, அப்போ இந்த 1845 வருஷங்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்து வந்தார். ஆனால் இதே 1845 வருஷங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா தவறு செஞ்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ நாள் தவறு செஞ்சாங்க? 1845 வருஷம். எவ்வளோ நாள் தேவன் அவங்களுக்கு நன்மை செஞ்சார்? அதே 1845 வருஷம் தான். தவறு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ தேவன் உங்களுக்கு என்ன சொன்னார்? அப்போ நீ எத்தனை நாள் நீ தப்பு பண்ணியோ அதுக்கு ஈக்குவலாக நீ தண்டனை அனுபவிக்க போகிற. புரியுதுங்களா? அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்ற வருஷங்கள் 1845 வருஷம்னா அதே வருஷங்கள் தான் கீழ்ப்படியாமையும் போனாங்க. சரி, இப்போ கேள்வி, அப்போது 1845 வருஷங்கள் எதோட முடியுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட முடியுது இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு தண்டனையின் வருஷங்கள் ஸ்டார்ட் ஆகணும்ல. எத்தனை வருஷம்? அதே 1840. அதுதான் ஈக்குவல். அப்போ அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எப்போ அவங்களுக்கு ஃபேவர் முடியுதோ அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ எப்போ அவங்களுக்கு ஃபேவர், அதாவது அவங்களுக்கு நன்மை முடிஞ்சதுன்னா தாய் செத்து போன பிறகு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய தாய். அவர் எப்போ தன்னுடைய மரணத்துக்குள்ளே போகிறார்னா 1845 வருஷங்கள், அதாவது யாக்கோபிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், அவருடைய மரணம் வரைக்கும் 1845 வருஷம் எங்கே முடியுதுன்னா கிபி 33, அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணம்.
அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் அந்த ஒரு அவங்க நன்மை, தேவன் செய்த நன்மை முடியுது. அத்தனை காலப்பகுதி அவங்க வந்து என்ன தான் பண்ணிருந்தாங்க, தேவனுக்கு பிரியமானதான் செஞ்சாங்க. ஏன்னா ஜஸ்ட்டு மரிக்கிறதுக்கு முன்னாடி கூட சிலுவையில் அறையும்னா. அப்போ அவர் மரணத்துக்கு பின்னால் அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகணும், அவங்க தண்டனை காலம் ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஸோ எப்போ ஆகும், மரணத்துக்கு அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆகும். எத்தனை வருஷம்? அதே 1845 வருஷம் தண்டனையின் காலம். இதுதான் தேவன் பிரிச்சார். அப்போ 1845 வருஷம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக 1845 வருஷம் தண்டனையின் காலம். புரியுதுல? அப்போது கிபி 33லேருந்து 1845 வருஷத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா எந்த வருஷம் வருது பாருங்கள், 1878. கிபி 1878 வருஷம் வரும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது தேவன் கொடுத்த தண்டனையின் காலம், சிதறடிப்பின் காலம் 1878 முடியுதுன்னா என்ன நடந்திருக்க வேணும்? அந்த தண்டனையின் காலம் 1878 முடிஞ்சிருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ 1878 அந்த தண்டனையின் காலம் முடிஞ்சு இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதுதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா தண்டனை காலம் முடிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ சொன்ன தீர்க்க தரிசனம் கரெக்டாக இல்லையான்னு இப்போ பார்க்க போகிறோம் வசனங்களின் மூலம். புரிஞ்சுங்களா? இதே 1878 இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தண்டனை காலம் முடிஞ்சதுனாலே அப்போ அவங்க என்ன செய்யணும்? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன ஆகணும்? மறுபடியும் தங்களுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி வரணும், சொந்த தேசத்துக்கு வரணும். சொந்த தேசத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள், இப்போ சொந்த தேசத்துக்கு என்ன ஆகணும்? இப்போ வரணும். அப்படின்னா அவங்க வந்தாங்களா இல்லையா? இப்போ ஒருவேளை நீங்கள் எல்லாரும் உலக சரித்திரம், உலக வரைபடம், உலக நாடுகள், உலக அரசியல் இதை பற்றி நீங்கள் பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் சொல்லலாம், இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இப்போ இருக்கா இல்லையா? இருக்கா? இருக்கு. அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷங்களுக்கு முன்னாலே உலக மேப்லேயே இஸ்ரேல் நாடு கிடையாது. உலக மேப்லேயே இல்லை. இன்றைக்கு ஒரு புதுசாக ஒரு நாடு உதயமாகி நிற்குது. இதுதான் எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். நான் சொல்கிறது பைபிள் ஆராய்ச்சி பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். சும்மா பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வேதத்தை உள்ளதை உள்ளபடி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் உற்று கவனிக்கிறாங்க. என்னமோ ஒன்று நடக்குதுங்க. கவனிச்சு பார்த்தா ரொம்ப வருஷமாக ஒரு நாடே இல்லாத ஒரு ஜனங்கள் திடீர்னு பார்த்தா ஒரு நாடு உருவாகி இன்றைக்கி உலகத்துக்கே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இது எப்படி நடந்தது? இது எப்படி சாத்தியம்? இது பைபிள் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது பெரிய தீர்க்க தரிசனங்கள் இதை குறித்து எழுதப்பட்டதை நம்ம உற்று கவனிக்கலாம். இப்போ உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையில் சொல்லப்பட்டது. ஆனால் தீர்க்க தரிசனத்துடைய பாணி எப்படி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு அதை சொல்றார், இவங்க சிதறடிக்கப்படுவார்கள். ஆனால் இவங்க மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் சொல்லி பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார் பாருங்க. அது எங்கே சொல்லியிருக்கு? எங்காவது சொல்லியிருக்கா என்று சொல்லி கவனிக்கும் போது நமக்கு பெரிய தீர்க்க தரிசிகள் ஒரு 4 பேர் இருக்காங்க. தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா. இந்த 4 தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பியும் கூட்டி சேர்க்கப்படுற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. அப்போ சிறைப்பட்டு போகும்போது அங்கே தானியேல் அவருடைய 3 நண்பர்கள் இருக்காங்க. நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே தான் இருக்காங்க. இவங்களுடைய ஒரே ஆதங்கம், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காதா, தேவன் ஏதாவது திரும்பி ஏதாவது நன்மை செய்ய மாட்டாராங்கிறது தான். அதுக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கிற போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதை குறித்து ஒரு சிந்தனைக்குள்ளே போகும்போது
தேவன் ஒரு நாள் எசேக்கியேலுக்கு ஒரு கூட்டிகிட்டு போய் ஒரு தரிசனம் காட்டுறார். நீங்கள் படித்திருந்தால் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. எலும்புகளை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு தரிசனத்தை அவர் காட்டுறார். பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? நம்மெல்லாம் பழைய ஏற்பாடு படிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? அப்படியே பழைய ஏற்பாடு படித்தாலும் சந்தோஷம் வந்தால் சங்கீதம், துன்பம் வந்தால் பிரசங்கி இல்லையா, ஒரு மாதிரி இருந்தால் உன்னத பாட்டு, அப்படி போயிடும். அதில் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள் படித்தாலும் ஒன்றும் புரியறதில்லை. ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமானதுங்கிறத இந்த வசனங்கள் மூலம் தான் கண்டுபிடிக்கலாம். இப்போது எசேக்கியேலுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருக்கும்போது எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு எலும்புகளை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறான். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்கள், எசேக்கியேல் 37:1 வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நிறுத்துறார். கவனிக்கிறீங்களா? ஓகே, இப்போ அவர் போய் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நிறையா செத்து போனவங்களுடைய எலும்புகள் தனித்தனியாக உலர்ந்து போய் அப்படி தனித்தனியாக கிடக்குது. அதைத்தான் அவர் கவனிக்கிறார். அப்போது அதை சுற்றியும் அவர் நடக்க பண்ணுறாராம். பாருங்கள், சொல்கிறாரு, அதை சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவை எப்படி இருந்துதான்? அது உலர்ந்தது, ரொம்ப காஞ்சி போச்சான் எலும்புகளால். அதை சுற்றி நடக்க வைக்கிறார். நடக்க வச்சுட்டு கேட்குறார், மனுப்புத்திரனே, இந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் வருமா அப்படின்னு கேட்குறார். தேவனே, அது உங்களுக்கு தான் தெரியும். உடனே சொல்கிறார், எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, உலர்ந்த எலும்புகளே, எப்படி பாருங்கள் தீர்க்க தரிசனம், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள் நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது நரம்பு மாம்சம் பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. எசேக்கியேல் 37:6 வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. பாருங்க, நான் உங்கள் மேல், அப்ப எலும்புகள் எல்லாம் ஒன்று சேருவீங்க, உங்க மேல ஒரு நரம்புகளை சேர்த்துவேன், அப்புறம் உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களுக்குள்ள ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். பாருங்க, உயிரடைவீர்கள். ஸோ இப்போ என்னாச்சு? அதில் 7ஆம் வசனம் பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கில் ஒரு இரைச்சல், பயங்கரமான ஒரு இரைச்சல் உண்டாகி, அசை உண்டாகி, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு அப்படியே சேருதான். இது யோசனை பண்ணி பாருங்க. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அப்படி நின்றுருக்கார். திடீர்னு செத்து போனவங்களுடைய எலும்புகளெல்லாம் அப்படியே ஒன்றா இந்த பழைய காலத்தில் மேஜிக் படமெல்லாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி அப்படியே எலும்புகளெல்லாம் ஒன்று சேர்தான். புரியுதுங்களா? அப்படி சேருது. அதை அவர் கவனிக்கிறார். அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகளின் மேல் நரம்புகள் மாம்சம் உண்டாச்சு, அப்புறம் மேல்புறம் தோலினால் மூடப்பட்டது. அப்போது இன்னும் அதுக்கு என்ன இல்லையா? உயிர், ஆவி இல்லை. உடனே என்ன செய்கிறார்? ஆவியை பற்றி ஒரு தீர்க்க தரிசன முறை பாருங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ஆவியை நோக்கி நீ தீர்க்க தரிசன முறை அப்படின்னு சொல்லி, ஆவியே நீ காற்று திசை 4 கொலை உண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது அப்படின்னு சொன்னார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, கவனிங்க, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த சேனைங்கிற வார்த்தையை எதுக்கு தெரியுங்களா யூஸ் பண்ணுவாங்க? போர் வீரர்களுக்கு. அந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கிறாங்க. யாருன்னு தெரியல. ஆனால் எசேக்கியேல் கூட்டு போகிறார். ஒவ்வொரு பற்றியா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஒன்று சேருது, அப்புறம் நரம்புகள் சேருது, அப்புறம் தோலில் மூடுது. இப்போ ஆவி இல்லை. ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது உயிரடைஞ்சு பெரிய சேனையாக நிற்கிறாங்க. அப்போது இது யார் அப்படின்னு கேட்கும்போது பாருங்க, எசேக்கியேல் 37:11 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரும். யார் சொல்றார் பாருங்க? இந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருமே. புரியுதுங்களா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தாங்க இந்த எலும்புகள். அப்ப என்ன ஆயிருக்கிறாங்க? அப்படியே உடைஞ்சு போய்
தனித்தனி எலும்புகளாக எப்படி போய் அந்த பள்ளத்தாக்கில் போச்சோ அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் தனித்தனியாக துரத்தப்பட்டு உலகெங்கிலும் என்ன ஆயிட்டாங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆகிட்டாங்க, தனித்தனியாக போயிட்டாங்க. எலும்பே உலர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி விளக்கம் சொல்ல பாருங்க. எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, அப்படின்னா இனிமேல் தங்கள் சொந்த தேசத்துக்கு வருவோம் அல்லது உயிரோடு இருப்போங்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு காலத்தில் உயிரை பணைய வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க தப்பி வைக்கிறக்கா. அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை காலம் பாருங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இப்படித்தாங்க ரொம்ப மோசமான நிலையை உலகெங்கிலும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. இவங்க எப்படி மறுபடியும் திரும்ப வருவாங்கங்கிறதா எசேக்கியேலுக்கு அங்கே காண்பிக்கிறார். அவங்க எந்திரிச்சு சொல்கிறாங்களே எங்கள் நம்பிக்கையெல்லாம் போச்சு. ஆனால் அதே சமயத்தில் இப்போ பாருங்க, எசேக்கியேல் 37:12 வாசிங்களா. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து. எப்படி சொல்றா பாருங்க, ஆல்மோஸ்ட் செத்த கண்டிஷன் தான். 2000 வருஷமா இஸ்ரேல் ஜனங்கள் செத்த கண்டிஷன் தான். அதனால தான் சொல்றார், பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து நீங்கள் வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இது நடந்த தீர்க்க தரிசனம். நடக்கிறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கார் பாருங்க. நான் திரும்பவும் உங்களை தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இந்த பூமியில் நிறைவேறுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மகா பெரிய ஆச்சரியமான ஒரு ஈவெண்ட். கவனிங்க, 2000 வருஷமா உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும்போது அப்படியே தனித்தனியாக எலும்புகள் ஒன்று சேர்ற மாதிரி உலகெங்கிலும் இருந்து அப்படியே வந்தாங்களாம். இன்னைக்கு ஒரு நாடாக உதயமாக இருக்காங்க. செத்துப்போன நிலைமை, அதைத்தான் சொல்கிறார், உங்கள் பிரேத குழிகளிலிருந்து நீங்கள் நான் உங்களை எழுப்பி கொண்டு வர பண்ணுவேன். சரி, இதை எப்படி தேவன் செய்கிறார் என்பதை குறித்து இப்போ நம்ம தீர்க்க தரிசனம் பார்க்கலாம். பாருங்க, எரேமியா 16:14. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து. வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும். புரிஞ்சுதா? அப்போ துரத்துனது யார்? தேவன் தான். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்து தான். அவர் தான் சொன்னார், உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும்னார். துரத்துறது அவர் தான். அதனால தாங்க துரத்தி விட்ட அந்த தண்டனையின் காலம் 1845 வருஷம் முடியும் போது பாருங்கள், உங்கள் தேசங்களிலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். எந்த தேசம்? பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த தீர்க்க தரிசனம் எக்ஸாக்டாக இந்த 1845 வருஷ தண்டனையின் காலம் முடியும் போது, அது எந்த வருஷம் முடிஞ்சதுன்னு பார்க்குறோம்? 1878 இல்லையா? என்ன நடந்தது தெரியுங்களா? உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ரஷ்யா, உக்ரைன், போலந்து, ஜெர்மனி, எல்லா நாடுகளையும் போய் செட்டில் ஆனாங்க. புரியுதுங்களா? நம்ம இந்தியாவுக்கு கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த மாதிரி உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அவரவர்கள் திறமைக்கு தக்கபடி சில இடத்துல நல்ல பதவியில் இருந்தாங்க கொஞ்ச நாள். ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி எல்லாம் உலகமெங்கும் அனாதைகளைப் போல தங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்த ஒரு காலம். அப்படி இருக்கும்போது இந்த உலகம் பிரிட்டிஷ்னுடைய கண்ட்ரோலுக்கு வருது. கவனிங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய இருக்குது. அதெல்லாம் போனால் நம்ம 2 நாள் பேசிகிட்டே தான் இருக்கும். சரியா? இப்போ பிரிட்டிஷ்னுடைய ஹை கமாண்டில் வந்து இந்த உலகம், அதாவது இன்னும் சொல்ல போனால் நம் எல்லா நாடுகளும் இருக்கும்போது, சரியாக 1878 வருஷம் பெர்லின் நகரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் கூடுறாங்க பிரிட்டிஷ்னுடைய தலைமையில். பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் அதுக்கு பேர். சரியாக 1878 வருஷம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் அந்த பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்கு இல்லையா, அந்த 1878 வருஷத்தில் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு மாநாடு கூட்டுறாங்க. அந்த மாநாட்டினுடைய சேர்மனே பிரிட்டிஷ்னுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் டிஸ்ரேலின்னு பேர். அவர் தான் சேர்மன். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் வந்து அங்கே பிரிட்டிஷ்னுடைய கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கும்போது
நிறைய யூதர்கள் அங்கே பிரிட்டிஷ் இருந்திருக்காங்க. கவனிங்க, அவங்களுடைய சில அட்வைஸு அந்த மாதிரி சில தூண்டுதலின் பேரில் என்ன நடந்திருக்கு, அவர் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட்னா, இனிமேல் உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய நாட்டுக்கு போய் குடியேறி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன். அதுதான், அதாவது தங்களுடைய நாட்டுக்கு போய் குடியேறலாம். அப்போ பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸுங்கிறது பிரிட்டிஷினுடைய தலைமையில் நடைபெற்ற ஒரு மகா பெரிய மாநாடுங்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் முக்கியமான முடிவுகளாக இருக்கும். அது எல்லா நாடுகளையும் உற்று கவனிக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு இப்போ யூதர்களுக்கு ரொம்ப ஃபேவராக அது நடந்தது. அந்த வருஷமே என்ன நடந்ததுன்னா, யூதர்கள் பிரிட்டிஷிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் கொஞ்சம் எங்கே போக ஆரம்பித்தாங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறாங்க. போகும்போது 2000 வருஷமாக இஸ்ரேல் நாடு, அந்த தேசம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, பொட்டல் காடு மாதிரி ஆயிடுச்சா. நம்ம ஊரில் சொல்ல போனால், பின்னாடி வசனம் படிக்கலாம், மனுஷனும் குடியிருக்க முடியாது, மிருகமும் குடியிருக்க முடியாத அளவுக்கு அந்த பார்த்தீங்கன்னா உள்ள எந்த செடியும் கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே அந்த தேசமே ஒரு தண்டனைக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே 1878 வருஷம் சில ஜனங்கள் உள்ளே போய் ஒரு சின்ன பண்ணை குடியிருப்பை அங்கே என்ன செஞ்சாங்கன்னா அங்கே ஏற்படுத்தினாங்க, குடியிருக்க ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் பெட்டா டிக்வான்னு பேர். ஃபஸ்ட்டு 1878 இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா, அதுக்கு முன்னாடி நிறைய அரபியர்கள் எல்லாம் அங்கே குடியிருக்கிறாங்க, புரியுதுல. ஆனாலும் அங்கே எந்த விதமான வெஜிடேஷன் கிடையாது, தண்ணி கிடையாது, அப்படியே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் போய் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தை அங்கே ஏற்படுத்தினாங்க. பாருங்க, இந்த படத்தில் பார்க்குறது இன்றைக்கி அந்த பெட்டாட்டிக்கு வாங்குற ஒரு பெரிய சிட்டி. ஸோ அந்த 78வது வருஷத்திலிருந்து அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கலாம், யூதர்களுடைய குடியிருப்பு இஸ்ரேல் நாட்டில் ஆரம்பமானது. த மைக்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல் சொல்லுவார்கள். இஸ்ரேல் நாட்டுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு என்ன செஞ்சனா கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வழியாகவும் கப்பல் வழியாக கடல் வழியாகவும் நில வழியாகவும் என்ன செய்யணாங்கன்னா போக ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இந்த படம்லாம் பார்க்குறீங்களே, இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர். இதில் பாருங்கள், ஒரு கப்பலில் எத்தனை ஜனங்க போகிறாங்க பாருங்கள். வேறு வழியே இல்லை, போய் ஆகணும். அந்த அளவுக்கு ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போக ஆரம்பித்தாங்க. அப்போ 1948 அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி அந்த ஜனங்கள் போகிறாங்க பாருங்கள், அந்த படத்தை பாருங்கள், தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகிறாங்க. ஏதோ பெரிய ஒரு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரியா இருக்குது பாருங்க, இல்லையா. போகிற இடமெல்லாம் பொட்டல் காடு, இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த இஸ்ரேல் தேசமே இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அரபியர்கள் எல்லாம் அதுக்குள்ள ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தேவாலயம் இருந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாஸ்கெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்லாம் படிக்கிறோம். ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறையா பேர் அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் யாருன்னா தியோடர் ஹெர்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த ஒரு யூதன். அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உலகமெங்கும் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பத்திரிகை வாயிலாக ஒரு அழைப்பு கொடுத்தாராம். ஒரு சியோன் இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கம் கூட ஆரம்பித்தார். இது இந்த சியோன் இயக்கத்தை பற்றி நீங்கள் கூகுளில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய சில பணக்காரர்கள் கூட அதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யூதர்கள். அப்போ அவங்களுடைய வேலை என்னென்னா, எல்லா யூதர்களையும் கொண்டு எங்கே சேர்த்து இஸ்ரேல் நாட்டில் குடியேற்றணும். அதுதான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அதில் முக்கியமானவர் இந்த தியோடர் ஹெர்ஷல்னு சொல்லக்கூடிய அந்த ஹங்கேரி நாட்டை சேர்ந்த யூதன். முதல்ல அவர் வியட்நாமிலிருந்து அவர் வந்தார்னு சொல்லியெல்லாம் சில சரித்திரங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் பின்னாடி இறந்து போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான அந்த வேலைகள் எல்லாம் செய்து ஜனங்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார், சொந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு. ஸோ அந்த டைமில் 1909 வருஷம் கவனிங்க, ஒரு 6 மிலிட்ரி பீப்புள், 6 ஆண்கள் 4 பெண்கள், ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மற்ற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக 1909 வருஷத்தில் போய் ஒரு சிட்டிவே கட்டினாங்களாம். ஒரு சிட்டிவே சிட்டின்னா பெரிய சிட்டி மாதிரி இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடியிருப்பை அவங்க ஏற்படுத்தினாங்க. அதில் அந்த 4 பேர்த்தில் 4 பெண்களில் ஒரு அம்மா தான் கோல்டா மேயர்னு பேர். அந்த அம்மா தான் பின்னால்
இஸ்ரேல் தேசத்துக்கு பிரைம் மினிஸ்டராக வந்தாங்க. கோல்டா மேயர் ரொம்ப ஃபேமஸ். பாருங்கள், இந்த அம்மா தான். இது என்ன ஆச்சரியம்னா, இந்த அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உலகமெங்கும் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் நான் காலனி கட்டியிருக்கேன், அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்கேன், வந்தீங்கன்னா அங்கேயே குடியிருக்கலாம். எந்த நாட்டுக்காரன் சொல்லுவான்? யோசனை பண்ணி பாருங்கள். இலங்கையிலேருந்து வர்றாங்க தமிழர்கள் தான். அவங்கள வந்து நம்ம எல்லோரும் நம்ம அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வீடு கொடுக்குறோமா இல்லையே? அங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மண்டபம் அப்படின்னு ஒரு முகாம் இருக்குது. அந்த மண்டபம் முகாமில் அவங்கள தங்க வச்சுட்டு 2 தாசில்தார் போட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்கள பராமரிச்சுக்கணும். அவங்கள கேட்காம அவங்க வெளியே போகக்கூடாது. எந்த உரிமை இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அகதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், இஸ்ரேல் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு நான் காலனி கட்டியிருக்கேன். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி இந்த மாதிரி நிறைய பேர் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களை தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வர்றதுக்கு சில நன்மைகளை முன்னாடி வச்சு கூப்பிட்டாங்களாம். இப்போ தியோடர் எல்லாம் அதான் சொன்னால், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான குடியிருப்புக்கூடிய வசதிகள், விவசாயத்துக்குரிய வசதிகள் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் எங்கள் இயக்கத்தின் மூலமாக, எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்தாங்க நிறைய பேர். அப்படி எல்லாம் வந்து தான் இஸ்ரேல் நாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இதை வந்து எரேமியா தீர்க்க தரிசி எழுதுகிறார் பாருங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இப்போ நான் சொன்ன வசனம் தான். மீன் பிடிக்கிற அநேகரை அப்படின்னா புரியுதுன்னா, மீன் பிடிக்கிறது எப்படி பிடிப்பாங்க? ஒன்று வலை போடுவாங்க, இன்னொன்று தூண்டில் போடுவாங்க இல்லையா? அப்போ வலை எப்படிங்கிற தூண்டில் எல்லாமே ஏதோ ஒரு நன்மை, ஏதோ ஒன்று பார்த்துட்டு வர்றது. அப்போது இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் நிறைய நன்மைகளை காமிச்சு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களாம். அதில் கொஞ்சம் பேர் யூதர்கள் வந்து வந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய், ஏன்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க ஜெனரேஷன்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கும். எல்லாம் நிறைய பேர் சில பெரிய பதவிகளில் கூட போய் உட்காந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி அழைப்பு கொடுக்கும்போது நல்ல வெல் செட்டில் ஆனவங்கெல்லாம் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் இல்லையா? அதனால் தேவன் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாராம். முதல்ல நன்மையை காமிச்சு கூப்பிட்டுருக்காரு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. அதுலேயும் வரலைங்கிற போது அடுத்தது பாருங்க, அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இப்போ முதல்ல மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து அவங்கள கூப்பிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் சொந்த தேசத்துக்கு போகிறதுக்கு வேட்டைக்காரரை தேவன் அனுப்பிச்சாராம். பாருங்கள், வேட்டைக்காரரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் என்ன செய்வாங்களாம்? வேட்டையாடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நமக்கு தெரிஞ்சு நிறையா வேட்டைக்காரனா திரும்பி ஹண்டர்ஸ் இல்லையா, அடிச்சு நொறுக்கிறவங்க, அந்த மாதிரி சில தலைவர்கள் இந்த பூமியில் உருவானாங்க. ஐரோப்பா கண்டத்தில் எங்கள் யூதர்களை பார்த்தாலும் அடித்து நொறுக்கி கொல்றது தான் அவங்க வேலை. அதில் முதன்மையானவர் தான் யாருன்னா ஹிட்லர். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெர்மனியில் நாசி படிச்சிருக்கோம் இல்லையா? யூதர்கள் மேலே வந்துடக்கூடாதற்காக அவன் மேலே பொறாமை கொண்டு யூதர்களை அழிப்பதற்காகவே ஒரு பெரிய ப்ராஜெக்டே போட்டாரான் ஹிட்லர். 60 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கான். யோசனை பண்ணி பாருங்கள். ஐரோப்பா கண்டத்தில் அவன் இருக்கக்கூடிய அந்த ஜெர்மனி, பிரான்ஸு, அந்த பக்கம் உக்ரைன், இந்த பக்கம் போலந்து, எல்லா நாடுகள்லையும் இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்வான்னா சாப்பாடு கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போய் பலமாக இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு மிச்சவங்களெல்லாம் கொண்டுருவான். பலமாக இருக்கிறவங்க என்னைக்கு சாக போகிறான்னு அவங்களுக்கு தெரியாத அன்புக்குரிய சகோதரர்களே. அதனால் இவர்களை வந்து டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறதுக்குன்னு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லி ஒரு பெரிய கேம்பை வந்து நிர்மாணிச்சா. பாருங்களுடைய ஒரிஜினல் பிக்சர் இதுதான், கான்சன்ட்ரேஷன் கேம்ப். 2008 வருஷத்தில் போலந்து நாட்டில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பைபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்தியாவிலிருந்து ஒரு சில சகோதரர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். ஸோ நாங்கள் சகோதரர்களெல்லாம் அவங்க போனோம். அங்கே போய் அந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லூப்ளின் அப்படின்னு ஒரு சிட்டியில் அந்த கன்வென்ஷனை ஆர்கனைஸ் பண்ண சகோதரர்கள் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு. அதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிங்க. பாருங்கள், இது அந்த கேம்ப்பு. அதில் வந்து அவங்க மேலே இந்த வாட்ச் டவர் நின்றுட்டு பாருங்கள், அந்த சின்ன சின்ன இந்த குடிசையில் தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருப்பாங்க. இப்போ நான் காட்டக்கூடிய படம் வந்து ஒரு சின்ன துவாரத்திலேருந்து எடுத்த படம், ஃபோட்டோகிராஃப். அது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாட்டுக்கொட்டாய் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கேப்பில் எடுத்த ஃபோட்டோ.
அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 150-200 இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு, புரியுதுங்களா, 50 நாள் 60 நாள் அங்கேயே இருப்பாங்க, வெளியே வர முடியாது. அங்கேயே மலம் கழிச்சுக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. அங்கேயே அவர்கள் எல்லா விதமான காரியங்களும் அங்கே பண்ணிக்க வேண்டியதான். சாப்பாடு அங்கே ஏதோ கொடுப்பாங்க. எப்படி இருந்திருக்காங்க அவங்களுடைய லைஃப், எப்படா சாகிறதுன்ட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் போய் நேரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எவ்வளவு தண்டனைக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்க போயிருக்காங்க பாருங்கள். இது ஒரு கேஸ் சேம்பர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்த அடைச்சி கேஸ் விஷவாயு திறந்து விட்டுருவாங்க. அந்த விஷவாயு போய் தாக்கி சாவாங்க. சாகிறவங்கெல்லாம் எப்படி படுக்க வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை 1000 பேர், இந்த படத்தை பாருங்கள். எத்தனை 1000 பேர் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க போட்டிருந்த ஷூஸ் எல்லாம் இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்குது. எல்லாத்தையும் அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருடைய பார்வைக்காகும், அவங்கள எரிக்கிறதுக்காக பாருங்கள். நெருப்பு அடுப்புகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய அடுப்புகள் எல்லாம் வச்சுருக்காங்க. தொடர்ந்து எரிச்சிட்டே இருப்பாங்களாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மண் குவியல் அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. 10 லட்சம் பேருடைய சாம்பல் பாருங்கள். அது ஒரு பெரிய ஒரு டூம் மாற பண்ணி அந்த சாம்பலை கொட்டி வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக ஃபுல்லாக மண் ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக சாம்பல் இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்றைக்கும் அதையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் காமிக்கும்போது இஸ்ரேல் தேசத்திலிருந்து இளைஞர்கள், கவனிங்க, எல்லா யூத்ஸ், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க. எல்லாம் வருஷந்தோறும் வருவாங்களாம். அந்த சாம்பலுக்கு முன்னாடி சுத்தியில் நின்றுட்டு தங்களுடைய முன்னோர்கள் இறந்ததை நினச்சி மிக சோகத்தோடு நின்றுட்டு அவங்களுடைய தேசிய கீதத்தை பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டாலே ஒரு மாதிரி நமக்கு கஷ்டமாக, அதாவது ஒரு மாதிரி ஃபீலிங் வந்துடும் பாருங்கள். அவங்களுடைய கொடி காமிச்சாங்க. அந்த கொடியை நாங்கள் அப்படியே எடுத்து பார்த்தோம். பின்னாடி அவங்க நின்றுருக்காங்க பாருங்கள். அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த இளைஞர்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ சோகமாக நின்றுருக்காங்க பாருங்கள். நம்மெல்லாம் நம்முடைய முப்பாட்டன் பிற்பாட்டன் செத்ததுக்கு எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போமா? அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க, எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி செத்தவங்கள தங்களுடைய முற்பிதாக்கள் நினச்சி அதை சுத்தியில் நின்றுட்டு அவங்க தங்களுடைய அந்த தேச பக்தி, தங்களுடைய ஜனங்களுடைய காரியங்களை காட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி வேறு எந்த நாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்படி நான் கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கும் அப்போ இவங்களை எந்த அளவுக்கு அங்கே கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க. எத்தனை கோடி ஜனங்கள், 60 லட்சம் யூதர்கள் இப்படி செத்துருக்காங்க. சாப்பாடு கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போய் எப்படியெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? சின்ன குழந்தைகளை தூக்கி போட்டு அப்படி சுடுவாங்களாம், கத்தியில் குத்தி அவங்கள கொலை பண்ணுறது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது அனஸ்தீசியா கொடுக்காமையே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை தான் பயன்படுத்துவாங்க. போர் முனையில் முன்னாடி நிறுத்தி எதிரிகள் சுடும்போது இவங்களை முன்னாடி நிறுத்துவாங்களாம். திங்க் பண்ணி பாருங்க இல்லையா? அதே மாதிரி பெண்களை எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காங்க. தலைகீழாக கட்டி தொங்கிட்டுருக்காங்க. ரொம்ப, அதாவது எந்தெந்த வகையில் டார்ச்சர் பண்ண முடியுமோ அத்தனை டார்ச்சரையும் இஸ்ரேல் ஜனங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அந்த அதுக்காகவே அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புங்கிறது அதுக்காகவே பெரிய கேம்ப், பல ஆயிரக்கணக்கான ஏக்கர். ஸோ அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஜனங்கள் தங்களுடைய கஷ்டத்தை நினைவு கூறும்போது ஒரு நினைவு சின்னம் வேற கட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த சகோதரர்கள் காட்டினாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தேவனுடைய ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோசனை பண்ணி பாருங்கள். ஆபிரகாம தேவன் கூப்பிட்ட விதம் எப்படி, இந்த ஜனங்கள் படக்கூடிய கஷ்டம் எப்படி, ஒரே காரணம் தேவனுடைய. அப்போது இன்னொரு கூட கேட்கலாம், அவங்க பண்ண தப்புக்கு இவங்க ஏன் தப்பு பண்ணோம் அப்படின்னா கவனிக்கலாம். என்ன நடந்திருக்குன்னா, அந்த தாத்தா பேரனுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருக்கான், பேரன் அவன் கொள்ளு பேரனுக்கு அதை தான் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தங்களுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க பாருங்கள் அன்புக்குரிய சோழ. ஸோ இந்த ஒரு 2000 வருஷம் இவங்க பட்ட கஷ்டம் இருக்கு இல்லையா, இவங்க என்னைக்கு உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்களோ கிபி 70வது வருஷத்துக்கு பிறகு இந்த இஸ்ரேல் என்கிற தேவனுடைய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொன்னார் இல்லையா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னார். அந்த தேசம் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்னாச்சு தெரியுங்களா, யாரோ அதை ஆண்டு கொண்டு நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று பாருங்கள். இது அப்ராக்சிமேட் லிஸ்ட் தான். கிபி 70வது வருஷத்துலேருந்து 672 வரைக்கும் ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இந்த தேசம் இருந்தது. 678 1072 வரைக்கும் அரேபியர்களுடைய கண்ட்ரோல் இருந்தது.
1072 1099 வரைக்கும் செல்சூக்கியன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய கண்ட்ரோலில் இருந்தது. அடுத்தது 1099 1299 வரைக்கும் குருசேடர்கள், கவனிச்சிருக்கீங்களா, சிலுவை போர்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டைமில் நடந்ததான். ஸோ அந்த அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்ததான். 1791 1517 வரைக்கும் மம்லூக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் கையில் இருந்தது. 1517 1917 வரைக்கும் அட்டோமான்ஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கிய முஸ்லீம்கள் கைக்கு அது வந்துச்சு. ஸோ இந்த 2000 வருஷ காலம் இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே போய் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அங்கே மழை இல்லை, வெஜிடேஷன் இல்லை, எந்த விதமான ஒரு பொருளும் விளையக்கூடிய. அதனால தான் பின்னாடி இந்த வசனம் படிச்சிங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறார் 32 அதிகாரம் 43 வசனத்தில், மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்றென்றும் கல்தையரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்றென்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். இதுதான் பெரிய தீர்க்க தரிசனம். நல்ல கவனிங்க. இப்போ இந்த 2000 வருஷமா மனுஷனும் குடியிருக்க முடியாது, மிருகமும் குடியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்த தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய சொந்த தேசத்தையே விலை கொடுத்து வாங்கினாங்க. விலை கொடுத்து. இதுக்கு இன்னொரு தீர்க்க தரிசனம் கொடுங்க. எரேமியா 32:43 பாருங்க. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் அந்த ரேஞ்சு கொடுக்குறாரு பாருங்க. பள்ளத்தாக்கான பட்டணம், தென் திசை பட்டணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலங்கள் விரைக்கிரயமாக கொல்லப்படுகிற, பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்களின் சிறையிருப்பை திருப்புவேன். எப்படி படிக்கணும் தெரியுமா? அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பும் போது இந்த தேசங்களில் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய சொந்த தேசத்தை மிக குறைந்த விலைக்கு பத்திரம் பண்ணாங்களா, எழுதி. இதுதான் வசனம். இது எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் எழுதிட்டார் பாருங்க. இப்படி திரும்பி வந்து தங்களுடைய சொந்த தேசத்தை அவர்கள் எழுதி வாங்கிக்குவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அது வரைக்கும் முஸ்லீம்கள் எல்லாம் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் இஸ்ரேல் ஜனங்க வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி சரி கம்மியாக ஒன்றுமே இல்லையா, மனுஷனும் குடியிருக்க முடியாது, மிருகங்களும் குடியிருக்க முடியாதுங்கிற தேசம் தானே. அதனால் என்ன பண்ணான்னா, மிக மிக கம்மியான அமௌண்ட் கொடுத்து என்ன பண்ணிட்டான்னா வாங்கணுன்னா அதை வாங்கிட்டு இவங்க போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் அந்த தேசத்தை, தங்களுடைய சுய தேசத்தை, தேவன் கொடுத்த தேசத்தை ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கினாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ள உள்ள போனாங்களோ, புரியுதுங்களா, என்னைக்கு உள்ள போனாங்களோ அன்னைக்கு மழை வர ஆரம்பிச்சுதான். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். எல்லாரும் உற்று கவனிக்கிறாங்க. இன்றைக்கி மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையானதுக்கு அதுவும் ஒரு காரணம். இஸ்ரேல் ஜனங்கள் உள்ளே போனோடனே அங்கே முதல் மழை வர ஆரம்பிச்சுதான். யோயேல் 2 அதிகாரம் 23 வசனம் வாசிக்கலாம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் தக்கபடி பாருங்க, ஏற்ற டைம்ல தேவன் என்ன செய்யறாருன்னா அவங்களுக்கு மழையை கொடுத்தாராம். இவங்க உள்ள போனோடனே பாருங்க, இந்த மாதிரி பொட்டல் காடாக இருந்த தேசம் தண்டனையின் காலம் முடிஞ்சதுனால தேவன் அவங்களுக்கு முன்மாறி மின்மாறி கொடுக்கும்போது இப்போ அந்த தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக செழிக்க ஆரம்பித்தது. யோயேல் 2:24 படிக்கலாம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த டைமிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா, ஒரு பெரிய சுபிட்சமான ஒரு நிலைமை அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கவனிக்கிறீங்களா? சுபிட்சமான ஒரு நிலைமை அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் போக ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சில காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. விதைக்க ஆரம்பித்தாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக விளைய ஆரம்பிச்சது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து அங்கே நடைபெற்று கொண்டிருந்த காலம் 1917 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டோமான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துருக்கிய முஸ்லீம்கள் கையில் இருந்தது. இப்போது பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய அரசாட்சி இங்கே செய்துட்டு இருக்கும்போது முதல் உலக யுத்தம் ஆரம்பிக்குது. கவனிக்கலாம், முதல் உலக யுத்தம் ஆரம்பிக்குது. 1914 ஆரம்பித்து 19 முடிஞ்சு நமக்கு தெரியும். இப்போ அந்த முதல் உலக யுத்தத்தின் முடியும் போதே இப்போ இஸ்ரேல், அதாவது பிரிட்டிஷனுடைய முக்கியமான நோக்கம் இஸ்ரேலை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அது கிறிஸ்துவ ஒரு காரியங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக
அந்த இஸ்ரேல் மேலே படையெடுத்து போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணான். கவனிங்க, இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன். அப்படி பிளான் பண்ணும்போது துருக்கிய முஸ்லீம்கள் தான் அங்கே வந்து ஆக்கிரமிப்பு இருக்கிறாங்க. சரியா? இப்போ இவங்க வந்து கொரில்லா போர் முறையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. எங்கேருந்து எப்படி அடிப்பாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இந்த கொரில்லா போர் முறையில். அப்போ இவங்களை எதிர்த்து போய் அங்கே போய் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனாலும் பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெனரல் ஆலன்பி அப்படிங்கிற ஒரு கமாண்டர் அவருடைய தலைமையில் இஸ்ரேல் மேலே படையெடுத்து போகிறதுக்கு இவங்க வந்து எல்லா ஏற்பாடுகளும் அங்கே செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ அது வரைக்கும் அந்த இஸ்ரேல் அந்த தேசம் இப்போ முஸ்லீம்கள் கையில் இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, ஜெனரல் ஆலன்பி தலைமையில் ஒரு பெரும் படை, ஒரு பெரிய ஒரு சண்டை எதிர்பார்த்து பாருங்க. அவரை சுற்றிலுமே நிறைய பேர் வந்து பாதுகாப்பு வளையங்கள் மாற நிறுத்திட்டு ஒரு பெரும் படையோட ஜெனரல் ஆலன்பி என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரு ஜெருசலேமை நோக்கி துருக்கியை உள்ள வழியாக போகிறார். கவனிச்சின்னா அப்படி போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சண்டை எதிர்பார்த்து போகிறாங்க. ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஆக்ரோஷமான முஸ்லீம்கள். என்ன பண்ணுவாங்க, எங்கிருந்து வேணாலும் தாக்குவாங்க, எப்படி வேணாலும் தாக்குவாங்க. அதனால் அவர்கள் தாக்குதலை எதிர்கொள்கிறது எப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி அவரை சுற்றில டேங்க்ஸ் எல்லாம் நிறுத்தி எப்போ என்னமோ கொண்டு போகிறாங்க. ஒரு பெரிய போர் நடக்கும் எதிர்பார்த்து போகும்போது திடீர்னு என்ன நடந்தது, அதுதான் ஆச்சரியம். அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து ஆலன்பி முன்னாடி வச்சுட்டு அப்படியே சரண்டர் ஆகிட்டாங்களாம். இது என்ன அதிசயம், என்ன நடந்தது? அன்புக்குரிய சகோதர சகோதரி, என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? அதாங்க தேவனுடைய தலையீடு. என்ன நடந்திருக்கு, ஒரு பெரும்படையுடன் போகும்போது ஜெனரல் ஆலன்பி தலைமையில் இப்போ படை போயிட்டுருக்கு. இந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு, அட்டோமான்ஸுக்கு போயிடுச்சு. அதில் வந்து அந்த மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் வாக்கி டாக்கியெல்லாம் அதிகமாக இல்லையே, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நியூஸ் வந்து அவங்களுடைய கமாண்டிங் ஃபோர்ஸுக்கு சொல்ல போகிறாங்க. சொல்லும்போது அவசரமாக ஒவ்வொரு கேம்பில் போய் ஆலன்பி வரார், ஆலன்பி வரார், ஆலன்பி வராருங்கிற பதட்டமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்படி ஆலன்பி வரார், ஆலன்பி வரார்னு சொல்கிற பதட்டமான அந்த வார்த்தை என்னவா மாறிச்சா, ஆலன்பி 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 அல்லா நபி அல்லா நபி அல்லா நபின்னு அந்த வார்த்தையில் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அல்லா நபி வரார், அல்லா நபி வராருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோன்னே அந்த முஸ்லீம்கள் அல்லா நபி வராரா, அல்லா நபின்னா தெரியும் இல்லையா, அல்லாவுடைய தூதர் வர்றாருன்னு அர்த்தம். அல்லாவுடைய தூதர் வந்தா எந்த முஸ்லீம் அதை எதிர்த்து போராடுவாரா பாருங்க. அப்படியே சரண்டர் ஆனாங்களாம் பிரிட்டிஷ்கிட்ட. இப்படித்தான் 1917 வருஷம் புறஜாதிகள் பல நாட்கள் ஆண்டு வந்த அந்த தேசம் பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. புரியுதுங்களா? பிரிட்டிஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 1917 வருஷம் அன்னைக்கிருந்த பால்ஃபோர் என்கிற அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து கவர்னர் ஜெனரலாக வந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். கவனிங்க, பால்ஃபோர் டிக்ளரேஷன், அதுக்கு பேர் அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது அதுதான் டிக்ளரேஷன். அதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1917 வருஷம், இந்த வருஷத்திலிருந்து சரியாக 30 வருஷங்கள் பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோல் இஸ்ரேல் தேசம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க நீங்கள் போய் குடியேறதுக்கலாம், யாரெல்லாமே குடியிருக்கிறீங்களா நீங்கள் குடியேறலாம். ஆனால் உங்களுக்கு சொந்த நாடுங்கிற மாதிரி இருக்காது. 30 வருஷங்கள் பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோல் இருக்கும். அந்த 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு டிக்ளரேஷன் தான் அது. இந்த டிக்ளரேஷனுக்கு மூலாதாரம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அன்னைக்கு பிரிட்டிஷில் இருந்த, கவனிக்கிறீங்களா, நிறைய விஞ்ஞானிகளில் சாம் வைஸ்மேன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியும் இருந்திருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு வெடிகுண்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாராம் பிரிட்டிஷ்க்கு. ஸோ அதை வந்து அவங்க பயன்படுத்தி தான் முதல் உலக யுத்தத்தில் அவங்க வெற்றியை பார்த்துட்டாங்க. அதனால் இந்த சாம் வைஸ்மேனை வந்து பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வச்சு இதெல்லாம் அந்த படம் தான் பாருங்கள். அவங்க கேட்டாங்களா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சாம் வைஸ்மேன் சொன்னாரா, எங்களுக்கு எங்களோட சொந்த நாடு வேணும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் 1917 அந்த டிக்ளரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி 1918
பாருங்கள் 30 வருஷம் கழித்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த காரியம் பாருங்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கன்சாலிடேட் பண்ணிங்கன்னா, இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற உலர்ந்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். அதான் எலும்புகள் ஒன்று சேர்றது. ஒன்று சேர்ந்து 1948 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாட்டுக்கு பாருங்களேன் பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுத்தாங்க. நைட் மே மாதம் 14ஆம் தேதி நைட்டு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அதை அன்னைக்கு பாலஸ்டீன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகையிலேயே எப்படி போட்டிருக்காங்க, த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன், கீழே பாருங்க, த ஹோப் ஆஃப் 2000 years he is fulfilled, அன்னைக்கே பத்திரிகையில் போட்டிருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? இஸ்ரேல் தேசம் உருவாயிற்று, சாதாரணமாக இல்லை, 2000 வருஷத்தினுடைய என்னது நம்பிக்கை இப்போ என்ன ஆச்சு வந்துருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? மே மாதம் 14ஆம் தேதி அங்கே சுதந்திரம் கிடைக்குது 1948. இப்போ நமக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம். 1948 மே மாதம் 14ஆம் தேதி அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு. என்ன பெரிய வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நம்ம நாட்டிலேயே மேன் பவர் அதிகமாக இருந்தது. இங்கே இருந்துட்டு என்ன பண்ண, போராடி சுதந்திரம் வாங்கினோம். இஸ்ரேல் நாடு அப்படி இல்லை, எல்லா நாடுகளிலிருந்தும் ஒன்றா சேர்ந்து, புரியுதுங்களா, சுதந்திரம். இது என்ன ஆச்சரியம்னா, மே மாதம் 14ஆம் தேதி சுதந்திரம் வாங்கினாங்களா, 15ஆம் தேதியே சுற்றிலும் இருக்கக்கூடிய சிரியா, எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, துருக்கி, இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து 15ஆம் தேதியே சண்டைக்கு வந்தாங்க. 15ஆம் தேதி யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரேல் அப்போ தான் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி. ஆனால் இவர்கள் எல்லாருமே உள்ளே வந்தோடனே போர் பயிற்சி பெற ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால தான் இவங்களுக்கு சேனையாய் நின்றார்கள்னு படித்தோம் இல்லையா? இவங்க எந்திரிச்சு சேனையா அப்படின்னா புரியுதா? அவங்க உள்ளே வரும்போதே ஒரு மகா பெரிய போர் பயிற்சியோடு தான் உள்ளே வந்திருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இந்த படத்தை பார்க்கும்போது சுற்றிலும் இருக்கிற அந்த 6-7 நாட்டு ஜனங்கள் சண்டைக்கு வந்திருக்காங்க. இவங்களை எப்படியாவது அடித்து கொண்டுடலான்னு. இது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே யாராக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சண்டைக்கு வரும்போது முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, அங்கே அரபியர்களும் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சுற்றி இருக்கிற 7 நாடுகள் 8 நாடுகளில் சண்டைக்கு வர்றாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்களா, உள்ளே இருக்கிற அரபியர்களை பார்த்து, உள்ளே இருந்தானே நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இந்த தேசத்தை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சுற்றி இருக்கிற முஸ்லீம் நாடுகளுடைய பேச்சை கேட்டு அரபியர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, வெளியே போனவங்க கடைசி வரைக்கும் உள்ளே வரல, அவ்வளோதான், பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர்கள் இவங்க கூடவே இல்லாமல் போயிட்டாங்க. நல்லா கவனிச்சின்னா 1948 வருஷத்துலேயே மே மாதம் 15ஆம் தேதி சண்டை பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் பிக்சர்னு போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே பாருங்கள், யூத்ஸு ஆயுதங்கள் எடுத்து போராடி இருக்காங்க. பாருங்கள் என்ன நடந்தது தெரியுங்களா? 7 நாடுகளையும் துரத்தி அடித்தாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சித்தம் பாருங்கள், அவங்க தண்டனையின் காலம் முடிஞ்சது, 7 நாடுகளையும் துரத்தி அடித்தாங்க. அதனால தான் இவர்கள் ஒன்றா சேர்ந்து சுதந்திரம் அடைவார்கள்ங்கிற தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 30:1-2 பாருங்க. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை, உண்டான வார்த்தை. இப்போ 3ஆம் வசனம், இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய, இஸ்ரேலும் யூதாவும் புரியுதுங்களா? அது 2 கோத்திரம், 12 கோத்திரம் 2ஆ பிரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ வரும்போது ஒன்றா வந்துருவாங்களாம், 12 கோத்திரம் உள்ள வருவாங்க. அதான் சொல்றார், இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை வரப்பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எத்தனை தேசங்கள் இருந்து பாருங்க, ஒரு சின்ன நாடு. இந்த படத்தை பாருங்க, சின்ன நாடு, நம்ம தமிழ்நாட்டோட சின்னதான். அப்போது எத்தனை தேசங்கள் இருந்து வந்தாங்க. சுற்றிலும் இருக்கிற அரபு தேசங்கள் ஏற்கனவே நல்ல பவர்ஃபுல் தேசங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சண்டைக்கு வரும்போது அத்தனை பேர்த்தையும் அடித்து துரத்திருக்காங்க. இது என்ன காரணம் தெரியுங்களா? தேவன் தான் காரணம். இப்போ வாசிக்கலாம், உபாகமத்தில் தேவன் அவங்களுக்கு ஏற்கனவே கைட் பண்ணிட்டாராம்.
எப்படி கைட் பண்ணுறார்? நீ உன் சத்துருக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டா, உன்னை விட பெரிய குரூப் வந்தா பயப்பட வேண்டாம். தேவன் சொல்றார் பாருங்க, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உன்னை தேவனாய கர்த்தருடைய கூட இருக்கார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது என்ன செய்வாங்களா? அந்த டைமில் ஆசாரின் வந்து ஜனங்களிடத்தில் என்ன பேசுவாராம்? இஸ்ரவேலரே கேளுங்கள், உங்கள் சத்துருக்குடன் நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீங்க, உங்கள் இதயத்தில் பயப்பட வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம். உங்கள் சத்துருக்களை பாருங்க, உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். புரியுதுங்களா? என்று சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லி தைரியப்படுத்துகிறாங்க? நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேவன் உங்கள் கூட இருக்கார், யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய குரூப் வந்தால், மேஜர் குரூப்பு, மெஜாரிட்டி, எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பெரும்படை கவலைப்பட வேண்டாம், தேவன் உங்களோடு இருக்கார், பயப்படாதீங்க. அடுத்த வசனம் பாருங்கள், உங்கள் சத்துருக்களை துரத்து விடுவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக விழுவார்கள், உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார், ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். கவனிங்க, 7 வழியாய் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி போவாங்க. இந்த தீர்க்க தரிசனம் 2 முறை நடந்திருக்கு. ஒன்று 1948 வருஷம் மே 15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாட்கள் தொடர்ந்து. அடுத்தது 1967 வருஷம் 6 days வார் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. ஒரு பெரிய ஒரு 6 நாள் யுத்தம். 2 டைமும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு தான். அப்போ இஸ்ரேல் தேசம் அங்கே வந்து உதயமாகும்போது அதனுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுங்களா? டேவிட் பென் குரியன். அவர் ஒரு சிறந்த பக்திமானம். எப்போதுமே பைபிள் தோரா புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, அது கையிலே வச்சுட்டு இருந்திருக்கார். இப்போ தேசம் உருவாயிடுச்சு. இவர் அடிக்கடி தேவனை நோக்கி பேசுவாராம், அதாவது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்போ பைபிள் படிச்சுட்டே இருப்பாராம். இப்போ அதை குறித்து பேசியிருக்கிறாங்க பாருங்கள். இப்போது தேசம் வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஏதாவது விளைவிக்கணும் இல்லையா? இங்கே என்ன விளைவிக்கிறது, என்ன இதுக்கு முன்னாடி, ஏன்னா 2000 வருஷம் ஆகிப்போச்சு, என்ன விதை போட்டால் என்ன வரும்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் தேவன் டேவிட் பென் குரியனுக்கு தன்னுடைய வசனத்தின் மூலம் கைட் பண்ணுறார் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார், அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும். என்ன பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா, இது ஒரிஜினலா இது வந்து பொட்டல் காடு கிடையாது, இது பள்ளத்தாக்கும் ஏரிகளும் ஆறுகளும் உள்ள தேசம் இருந்திருக்கு, அதனால தான் இப்போ மழை வருது. அடுத்தது பாருங்க, அது கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். என்ன கண்டுபிடிச்சார் தெரியுங்களா? என்ன விதைக்கிறதுன்னு தேவன் சொல்லி கொடுத்தார். அப்போ இங்கே என்னென்னவெல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்களாம். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை, அத்திமரம், மாதுளம்பழம், ஒலிவ மரம், எண்ணெய், தேன். என்ன பண்ணாரா? உடனடியாக விவசாயினுடைய குரூப் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாரா? இந்த விதைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ விதைகள் உற்பத்தி பண்ணாங்க, விதைச்சாங்க. தேவன் மழை அனுப்பினார். ஏற்ற காலத்தில் ஏற்ற விளைச்சல் வர ஆரம்பிக்கும் போது இவருடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. இது ஒன்று. ரெண்டாவது, எந்த ஒரு நாடுமே ஒரு தொழில் வளர்ச்சி இல்லைன்னு வைங்க, அது ஒரு முன்னேறிய நாடாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஒரு தொழில் வளர்ச்சி வேணும்னா தொழில் செய்யறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா, மூலப்பொருள் தேவை. அப்போது இந்த வசனங்களை படிச்சுட்டே வராராம். இப்போது புதுசாக நாடு உருவாயிடுச்சு. இங்கே என்ன தொழில் பண்ணுறதுன்னு தெரில. தொழில் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல், மூலப்பொருள் எங்கே இருக்குது? இதுவே பொட்டல் காடாக இருக்கே, எப்படி இங்கே மூலப்பொருள் இருக்குது என்பதை குறித்து அவர் சிந்தனை பண்ணி கொண்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். தேவன் மறுபடியும் பைபிள் வசனத்திலே கைட் பண்ணாரா. இதெல்லாம் அவங்களே சொன்ன விஷயங்கள். கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகம் 8:9 வாசிக்கலாம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம், அது கல்லுகள் இரும்புமாய் இருக்கிறதும், அதன் கல்லுகள் இரும்புமாய் இருக்கிறதும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளது. செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ள தேசம். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, கவனிங்க, இன்னைக்கெல்லாம் மேலிருந்து சேட்டலைட்டில் மேலே போய் கீழே ஸ்கேன் பண்ணுறான் மனுஷன்.
எங்கே நிலக்கரி இருக்குது, எங்கே மீன் ஜாஸ்தி கிடைக்குது, எங்கே தங்கம் இருக்குது, ஸ்கேன் பண்ணி இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடுறாங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கண்டுபிடிப்புகளெல்லாம் இல்லாத காலத்திலேயே தேவன் டேவிட் பென் குரியனுக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? கைட் பண்ணாராம். அவர் இந்த வசனத்தை படிச்சோன்னே செம்பு வெட்டி எடுக்கப்பட்ட மலைகள் உள்ள தேசம் என்ன பண்ணாருன்னா, எங்கெங்கெல்லாம் மலைப்பாங்கா இருக்குதோ அங்கெல்லாம் போய் தோண்டுகன்னாரா. தோண்ட தோண்ட செம்பும் இரும்பும் வந்துட்டே இருந்தது. கவனிக்கிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி வரும்போது தங்களுக்கு வேண்டிய டேங்க்ஸ் எல்லாம் இவங்களே செய்துட்டாங்களாம் என்று நிறைய கட்டுரைகள், நியூஸ் ஃப்ரம் இஸ்ரேல்னு ஒரு கட்டுரை நிறைய வந்துட்டே இருந்தது ரொம்ப நாளாக. நியூஸ் ஃப்ரம் இஸ்ரேலுங்கிற புஸ்தகம் கவுன்ஸ் பாய், அதில் தான் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லி எப்படி பாருங்கள், தேவன் எப்படி கைட் பண்ணுறாரு பாருங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு பக்திமானாக இருந்ததுனால தேவன் தன்னுடைய வசனத்திலேயே கைட் பண்ணுறார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொருள்களெல்லாம் அவங்க எடுத்து ரா மெட்டீரியல் கிடச்சிருச்சு இல்லையா, அடுத்தது என்ன, தொழில் வளர்ச்சி தான். எக்கச்சக்கமான தொழில் வளர்ச்சிக்குள்ளே வந்தாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. இப்போ இதுக்குள்ளே ஒரு நரம்பு பிடிப்பு வேணுமா இல்லையா, அந்த பிடிப்பு தான் தொழில் வளர்ச்சி. நரம்பு சேர்ந்ததா இல்லையா, நம்ம படித்தோம் இல்லையா, உலர்ந்த எலும்புகள் வந்து சேர்ந்தது. அப்போ அந்த நரம்புகள் ஒன்று சேர்றது எதை குறிக்குதுன்னா ஒரு பிடிப்பு. அப்போ ஒரு பிடிப்புனால என்ன அர்த்தம், ஒரு தொழில் வளர்ச்சி வந்தால் தான் அவங்க ஒரு பிடிப்பாக இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் தோணுனாங்களோ அங்கெல்லாம் செம்பு கிடச்சிது. இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுங்களா, தொழில் வளர்ச்சியில் அக்ரிகல்ச்சரில் இன்றைக்கி முதன்மையான இடத்துல யார் இருக்கிறதுங்க, இஸ்ரேல் தான். அவங்களுடைய மெஷின் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நம்ம சற்றும் எதிர்பார்க்காத டெக்னாலஜி தான் அவங்க வச்சுருக்காங்க. இது நம்ம தனியாக சொல்ல வேண்டியதில்லை. உலகம் முழுவதும் இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு சொல்லிட்டு வராங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா வகையிலையும் டெக்னாலஜியில் அவங்க உயர்ந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அநேக விஞ்ஞானிகள் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தால் வந்திருக்காங்க. அதிகமாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் உலகத்திலே இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானிகள் தான். இன்னொன்று, முதல் இந்த பூமியிலிருந்து மேலே போய் விண்வெளியிலிருந்து பூமியை முதல் பார்த்தார் யூரி ககாரின் ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு யூதர். இதெல்லாமே தேவன் பாருங்கள், அவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சியில் ஆடு மாடு வளர்ப்பிலிருந்து புரியுதுங்களா, மிஷினரிஸு, கார் உற்பத்தி, அப்புறம் கம்ப்யூட்டர் ஆவணங்கள் உற்பத்தி, அதில் எல்லாவற்றுக்கு மேலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆராய்ச்சிகள், சின்ன சிப்பிலிருந்து புரியுதுங்களா, சின்ன கேமரா வரைக்கும். கண்ணுக்குள்ளே கேமரா வைக்கிறாங்களா, யோசனை பண்ணி பாருங்கள். கண்ணுக்குள்ளே நம்ம கருவெளி இருக்கு இல்லையா, அது ஒரு கேமரா மாதிரி ஆக்ட் பண்ணுமா. நம்ம என்ன பார்க்குறோமோ அது இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பார்ப்பான். இன்றைக்கி ஆப்ரேஷனுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஊர் தக்காளி எல்லாம் டைப்பாய்டு காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கும். அவங்க ஊர் தக்காளியில் இவ்வளோ பெருசு இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லை. அப்புறம் நமக்கு தெரியும் ட்ரிப் இரிகேஷன், என்னது அந்த சொட்டு நீர் பாசனம் இல்லையா. இன்றைக்கி ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணியில் ஏறக்குறைய ஒரு ஆப்பிள் பழத்தில் 60 ஆப்பிள் பழம், சின்ன மரம் 60 ஆப்பிள் பழம் எடுக்கிறாங்க. ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது. நிறைய அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுடைய தொழில் வளர்ச்சி அதான். இப்போ என்ன வந்தாச்சுன்னா, இப்போ உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்துருச்சு, இப்போ நரம்பு சேர்ந்துருச்சு, அடுத்தது தோல். அப்போ தோலுங்கிறது என்ன தெரியுங்களா, செக்யூரிட்டி. அதாவது நம்முடைய உடம்புக்கு தோல் தானே பாதுகாப்பு. அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த ரெண்டுலேயும் முன்னேறதுக்கப்புறம் தங்களுடைய செக்யூரிட்டி சிஸ்டத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஃபார்ம் பண்ணாங்க. இது என்ன தெரியுங்களா, இது பார்டரில் வச்சிருக்கிற இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்கிற ரோபோட். இந்த ஒரு ரோபோட்னால இஸ்ரேலினுடைய பாதி பவுண்டரியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். எப்படி கணக்கு சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு வேளை மேன் பவர் வச்சோம்னு வச்சுங்களேன், மேன் பவர் வச்சோம்னா ஏறக்குறைய 10,000 பேருக்கு மேலே அதை வச்சு பார்க்கணுமா. அப்படின்னா அந்த 10,000 பேருடைய மேன் பவர், அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி, இதையெல்லாம் இந்த ஒரு ரோபோட் என்ன பண்ணுதா அது செய்யுது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவங்களுடைய பார்டரை ஃபுல் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இந்த பார்டரை தாண்டி யாருனாலையுமே போக முடியாதுங்க. ஒரு காக்கா கூட போக முடியாது. ஏன்னா பார்டரில் இருக்கக்கூடிய சின்ன வேலியில் கூட சென்சார் சிஸ்டம் வச்சுருக்காங்களாம். யோசனை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த உள்நாட்டை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில டிவைஸஸ் எல்லாம் வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற பீரங்கியில் எல்லாம் அடித்தா பீரங்கி அடிச்சுன்னா போய் மற்றதெல்லாம் சேதமாகும்.
ஆனால் வெளியிலிருந்து ஏதாவது ஒரு ஆயுதங்களோ ஒரு வெடிகுண்டு வந்து இஸ்ரேலுடைய பீரங்கி அடிச்சுன்னா சுற்றிலும் ஒரு லேசர் போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்புறம் இந்த ட்ரோன் இப்போ கூட அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல. இப்போ வந்து எல்லா கல்யாணத்தில் கூட ட்ரோன் கேமரா வச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து முதல் வடிவமைச்சது அவங்க தான். உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், ஒசாமா பின் லேடனை பிடிச்ச அந்த மெத்தட் என்ன தெரியுங்களா? அவன் வீட்டுக்கு மேலே இந்த ட்ரோன் கேமரா வந்து பல மாதங்களாக அப்படியே ஸ்டேபிளாக நின்றுட்டே இருந்திருக்கு. சூரிய வெப்பத்தை வாங்கி ஃபேன் இதில் வச்சு அதை கீழே வந்து ஃபுல்லாக படம் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கு. இதனுடைய ஃபுல் டெக்னாலஜி வந்து இஸ்ரேலுடைய டெக்னாலஜி தான். உங்களுக்கு நல்லா தெரியும். கமாண்ட் ஆப்ரேஷன் கவனிச்சிருக்கீங்களா? கமாண்ட் ஆப்ரேஷனுடைய வந்து மொத்த உருவமே இஸ்ரேல் தான். ஏன் அப்படின்னா, யாராவது ஒரு விமானத்தை ஒருத்தர் கடத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன் இல்லையா, அமெரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விமானத்தை சுற்றிலும் கமாண்டோ ஃபோர்ஸ் நிறுத்திட்டு என்ன பண்ணுவான்னா மிரட்டுவானா, வெளிவான்னு சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் என்ன செய்வாங்கப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வாங்க, ஃபோன்லேயே பார்கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஏதோ பாருங்கப்பா, ஏதோ கொடுக்குறப்பா, வாங்கப்பா போங்கப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. கவனிக்கிறீங்களா? விமானம் கடத்தப்பட்ட விமானத்தினுடைய தலையில் வந்து இறங்குவானா கீழே. சில விஷயங்களெல்லாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்புக்குரிய சோழே, இப்படியாக உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்தது, நரம்பு பிடிப்பு வந்துச்சு, தொழில் வளர்ச்சி, தோல் செக்யூரிட்டி, இன்னைக்கு ஃபுல் ஃப்ளட்ஜ்டு நாடாக நிற்கிறான். ஆனால் இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 38:12 என்ன சொல்லுது? நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். என்ன தெரியுங்களா? இந்த தேசத்துக்கு மதில் சுவரே இல்லையா பாருங்க. அவர்கள் எல்லாரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எங்கிருந்து யார் வேணாலும் உள்ளே வந்து தாக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களாம் இஸ்ரேல் ஜனங்கள். ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாம் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனாங்களோ, அவங்களுக்கு தேசத்தை என்னைக்கு அவர் சுதந்திரிக்க கொடுத்தாரோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லைகள், பவுண்ட்ரி தேவன் ஃபிக்ஸ் பண்ணாரா. இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்கினோம்னா இவங்க வீட்டுக்கு கிழக்கு இத்தனாவது அடி, அவங்க வீட்டுக்கு மேற்கு இத்தனாவது அடின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தேவன் இவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறா பாரு. நீ இஸ்ரேல் புத்திரர் கட்டிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது பாருங்கள், உங்கள் தெற்புறம் சீன் வனாந்தரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் கிழக்கு இருக்கிற உப்புக்கடலில் கடைசி தொடங்கி உங்களுக்கு தென் எல்லையாக இருக்கும். அப்புறம் மேற்றிசைக்கு பெருங்கடலே எல்லை. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கவனிச்சு மட்டும் வாங்க, அந்த படத்தை காமிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். மேற்றிசைக்கு பெருங்கடலே, மேற்குன்னா மேற்கு திசை, மேற்றிசைக்குன்னா மேற்கு திசை, பெருங்கடலுங்கிறது மத்திய தரைக்கடல். நல்லா புரிஞ்சுக்கலாம். பெருங்கடலே எல்லை. அப்படி எல்லாம் பவுண்டரி சொல்லி கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்க. என்ன 34:12 அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்பு கடலில் முடியும் அப்படின்னா, இந்த சுற்றெல்லைகளுடைய தேசமே உங்களுக்குரிய தேசம்னு சொல்லி ரவுண்ட் த கிளாக்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் படத்தை பாருங்கள், அதில் சிகப்பாக அதில் போட்டு காட்டுறோம் பாருங்க. ரவுண்ட் த கிளாக்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ தேவன் என்ன செய்கிறாருன்னா, கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள், மேற்கு பக்கம் பாருங்கள், ப்ளூ கலர், அதுதான் மேற்கு திசை, பெருங்கடல், மத்திய தரைக்கடல், அதுதான் எல்லையா. அதே மாதிரி வடக்கில் போய் கடைசியாக மறுபடியும் உப்பு கடலில் வந்து முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனே இந்த தேசத்துக்கு எல்லை போட்டு கொடுத்துருக்கார். இப்போ இவங்க உள்ளே போகும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எல்லை அவங்க இடத்துல இல்லை. கொஞ்சம் இடம் தான் கிடச்சிது அவங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஜெருசலேம் கூட அவங்களுக்கு கையில் வரல. 1948 பாதி தான் கொஞ்சம் இருந்தால், கொஞ்சம் தான் இருந்தது. நிறையா இடங்கள் இன்னும் கையில் வரல. ஆனால் 1967 வருஷம் கவனிக்கிறீங்களா, இவங்க நல்லா டெவலப் ஆகிட்டு வர்றதை பார்த்து சுற்றிலும் பாருங்கள், லெபனான், சிரியா, ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா, ஈராக்கு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுற்றிலும் பெரும் படையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க பஸ்கா கொண்டாடிட்டு இருந்தாங்களா அந்த டைமில். திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே கிழக்கிலிருந்து வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே தள்ளிட்டு போய் மத்திய தரைக்கடலில் தள்ளி விட்டுடலாம், புரியுதுங்களா என்று சொல்லி திடீர்னு ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணாங்க.
இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்போவே போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து 6 நாள் யுத்தம் நடக்குது. பயங்கரமான யுத்தம் நடக்குது. அந்த 6 நாள் யுத்தத்தில் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இவர்கள் ஏற்கனவே பிடித்திருந்த எல்லையை தாண்டி பெரிய எல்லைகளை பிடிச்சிட்டாங்களா. அப்போ ஜெருசலேம் என்ன ஆச்சுன்னா இவங்க பக்கத்தில் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சூழ்நிலை. ஏன்னா இது தேவன் இவங்களுக்கு கொடுத்த தேசம். அந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து அந்த 6 days வார்னு சொல்கிறோம் இல்லையா, 67வது வருஷம் நடந்த யுத்தத்தில் அது ஒரிஜினல் பிக்சரை எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இத்தனை நாடுகள் சண்டைக்கு வருது. ஆக்ரோஷமாக சண்டை போட்டு நிறையா அரபியர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்கள். நிறைய அரபியர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. இவர்கள் ஏற்கனவே அவங்க அரபியர்கள் கூடியிருந்த எல்லா இடத்துலையும் காலி பண்ணி அவங்கள வெளியே துரத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய சொந்த தேசத்தில் இப்போ சொன்ன அந்த ஒரு பவுண்டரி இருக்கு இல்லையா, ஏறக்குறைய ஒரு 80% பவுண்டரி பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதில் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அன்புக்குரிய சோழர்களே, இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதை கவனிக்கும் போது சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுக்கு பாருங்கள். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். பாழான நகரங்களை கட்டி. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி பாழா போன நகரம் இஸ்ரேல் தேசம் எல்லாத்தையும் கட்டி இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? தேசத்தில் நல்லபடியாக இருக்காங்க. இப்போ இதனுடைய முடிவு என்னன்னு சொல்கிறார் பாருங்கள். ஆமோஸ் 9:15, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. கவனிக்கிறீங்களா? அதனால தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாட்டை ஒரு நாடும் ஒன்றும் பண்ண முடியல, பிடுங்க முடியாதுன்ட்டார். அவர்கள் அந்த தேசத்தில் நான் நட்டிட்டேன், அந்த தேசத்திலிருந்து அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. எத்தனை போர்கள் நடந்திருக்கு தெரியுங்களா? எத்தனை சமாதான ஒப்பந்தங்கள், இதெல்லாம் அடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். நிறைய பிரச்சனைகள் இன்னும் ஓடிட்டுருக்கு இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு. ஆனால் தேவன் சொல்கிறார், இனி யாருனாலும் இஸ்ரேலை அங்கிருந்து பிடுங்க முடியாது. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு 2000 வருஷமாக இவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இவ்வளோ பிரயாசப்பட்டு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஏன் இஸ்ரேல் தேசத்திலே கூட்டி சேர்த்தார்? ஒரு காரணம் இல்லாமல் சேர்த்திருப்பாரா? யோசனை பண்ணி பாருங்கள். காரணம் இல்லாமல் சேர்த்திருப்பார் இல்லையா? கட்டாயமாக ஒரு காரணம் இல்லாமல் இவ்வளோ சிரமப்பட்டு அவங்க சேர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது என்ன காரணம்? அதை அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் பாகம். சரிங்களா? ஒன்று மட்டும் உறுதி, இந்த உலகம் 2ஆம் உலகம், உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எல்லாம் அழியப் போகிறது. ஒரு முடிவுக்கு வரப்போகிறதே இந்த இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு தான். இன்னும் சொல்ல போனால் 3ஆம் உலக யுத்தமே இஸ்ரேல் தேசத்தை மையமாக வச்சு தான் வரப்போகுது. புரியுதுங்களா? அது வரப்போகிறது உறுதி. 3ஆம் உலகம் இந்த வரப்போகிறது உறுதி. அதில் யார் ஜெயிப்பார்கள், எப்படி ஜெயிப்பார்கள், அதற்கு பிறகு தேசத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் பாகத்தில் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசன பாடத்தை கேட்கும்படியாக தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். தேவன் தாமே கேட்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக்கி தருவாராக. தொடர்ந்து நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்களை காத்து பராமரித்து வழிநடத்தி இதோ இந்த நாளிலே நல் மெய்ப்பன் தொடர் வேத பாட வகுப்பிலே நாங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாகவும், இதோ இந்த நாளிலே ஒரு தீர்க்க தரிசன பாடத்தை குறித்த விளக்கங்களை கேட்க முடியாமல் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். காலத்தை உணர்ந்த பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி தேவரீர் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டும்.
ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாயும், மீண்டுமாக இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே நாங்கள் கலந்து கொள்ளும் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏற்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.